இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா மைட்டர் ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து மைட்டர் ஃப்ரேம் ஒர்க்குன்ற போது செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ளூ டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன் ஆஃப் த க்ரூஷியல் ஃப்ரேம் ஒர்க் சொல்லலாம். மோஸ்ட் இது ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிடும்னு ஒரு சின்ன சொல்லிடுறேன். அது லைக் இன் ஸ்லைட்லேயும் வரும். பட் சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும்னா ஏன் லேர்ன் பண்ணோம்னா ப்ளூ டீம், ரெட் டீம், பர்பிள் டீம் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் அண்ட் வெண்டார் சைட் எல்லா சைடுமே வந்து ஒரு மைட்டர் ஃப்ரேம் ஒர்க்குன்றது ரொம்ப ப்ரைமரியாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒன்று. நிறைய எம்என்சிஸ்ல வந்து கம்ப்ளீட்டாகவே அவங்க மைட்டர் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல கம்ப்ளீட்டாகவே மைட்டர் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க ப்ளூ டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ கான்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே மைட்டர் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதில் இருக்கிற டாபிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மைட்டர் பார்ப்போம், அப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அட்டாக் பார்ப்போம், அப்புறம் அட்டாக் மேட்ரிக்ஸ் அண்ட் அதோடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் ஹவு ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் திஸ் பர்டிகுலர் மைட்ரி அட்டாக், லைக் ரியல் வேர்ல்டில் ஆர்கனைசேஷன்ஸ் ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவில் அப்ளிகபிள் ஆகுது, அண்ட் ஒய் இட் இஸ் லைக் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அண்ட் ஒய்ட்லி யூஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டிக் அண்ட் டெக்னிக், இது வந்து மோஸ்ட் க்ரூஷியல் ஒன் மைட்ரி ஃப்ரேம் ஒர்க்குன்ற போது இதுதான் பேஸே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு பிரேக் டவுன் பார்க்க போகிறோம் டாக்டிக் அண்ட் டெக்னிக்ஸில். அடுத்து பெனிஃபிட்ஸ், மைட்ரி அட்டாக்கோடைய பெனிஃபிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கன்க்ளூஷன் சம்மரி. அட் லாஸ்ட் வில் டைவ் இன் டு டாக்டிக் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர், லைக் டாக்டிக் அண்ட் டெக்னிக்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீகோட் பண்ணி மைட்ரியோடைய அஃபிஷியல் வெப்சைட்க்கு போய் எக்ஸாம்பிள் மேப்பிங் ஏதாச்சும் ஒரு அட்டாக்கையோ இல்லை யூஸ் கேஸையோ எப்படி மேப் பண்ணுறது, ரியல் வேர்ல்டில் அது எப்படி மேப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சினாரியோ மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மைட்டர் அப்படின்றது இஸ் கைண்ட் ஆஃப் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ மைட்டர்னு பார்க்கும்போது இட்ஸ் யூஎஸ் பேஸ்டு ஆர்என்டி ஆர்கனைசேஷன் விச் வாஸ் அவங்களுடைய ஸ்கோப் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், ஹெல்த் கேரில், செக்யூரிட்டியில், சைபர் செக்யூரிட்டியில் அண்ட் மல்டிபிள் ஏரியாஸில் இருக்குது. பட் தே ஆர் லைக் வெல் நோன் ஃபார் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த மைட்டர் ஃப்ரேம் ஒர்க் வந்து எந்தெந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக நீங்கள் வந்து ப்ளூ டீம் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பிங் டிடெக்ஷன் இன்ஜினியரிங்கில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. சாக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிசிஸில் ப்ரைமரியாக யூஸ் ஆகும், மேப் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் அட்டாக்கை மேப் பண்ணுறதுக்கு, ரூட் காஸ் அனாலிசிஸ்க்கு. அப்புறம் த்ரெட் இன்டெல் பார்த்தீங்கன்னா ஐஓசிஸ், ஐஓஏஸ், அதுக்கப்புறம் ரெட் டீம் பர்ஸ்பெக்டிவ்ல அட்டாக் சிமுலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மைட்ரி அட்டாக்கு இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அண்ட் அட்டாக்ன்ற போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்வர்சரியல் டாக்டிக், டெக்னிக் அண்ட் காமன் நாலேஜ். ஸோ டாக்டிக், டெக்னிக் அண்ட் காமன் நாலேஜ்ன்ற சொல்ற போது டாக்டிக் இஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்டென்ஷன் சொல்லலாம். அவங்களோட இன்டென்ஷனோ இல்லாட்டி அவங்களுடைய லைக் தமிழ்லன்னா அவங்களுடைய நோக்கம், எது வந்து அவங்களுடைய டார்கெட், அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்ற போது என்ன பர்டிகுலர் டெக்னிக் யூஸ் பண்றாங்க அந்த ஒரு எய்மை வந்து அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமன் நாலேஜ் இன் த சென்ஸ் ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் சொல்லலாம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் லிட்டரலி எவ்ரி திங், லைக் வந்து பாப்புலர் அட்வர்சரியல் குரூப்ஸ், அவங்கள வந்து குரூப் ஐடி பேசிஸ்ல வந்து அவங்கள பிரிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், பர்டிகுலர் சாஃப்ட்வேர் பேசிஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மால்வேர் இருக்கு, ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர் ஆர் கைண்ட் ஆஃப் அன் டூல் இருக்கு, அட்டாக் டூல் இருக்குன்னா அந்த டூலை சாஃப்ட்வேர் ஐடி பேசிஸ்ல டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் ஐடியை வச்சு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து எந்தெந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல எந்தெந்த அட்டாக்லலாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதோடைய கம்ப்ளீட் என்னென்ன யூசேஜஸ் இருக்கும், லைக் நாட் இன் அ பேட் வே, லைக் வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்காது, லைக் என்ன சொல்றது, அந்த தின் லைன் இருக்கும் பார்த்தீங்களா, நாலேஜ் பேசிஸ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது, ஆர் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஒரு அட்டாக்கை பொட்டன்ஷியலா இது பண்ற அளவுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. மோர்னா நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து அவங்க ரியல் வேர்ல்ட் அட்வைசரிஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வி கேன் சே டாக்டிக், டெக்னிக், சப் டெக்னிக், மிட்டிகேஷன், டிடெக்ஷன். ஸோ இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் அன் காம்போனன்ட் ஆர் அன் கோர் ஆஃப் அன் மைட்டர் அட்டாக்.
ஸோ இதுல பிரைமரியா பாத்தீங்கன்னா டாக்டிக்ஸ்ன்ற போது கோல்ஸ் சொன்னாலே அவங்களுடைய குறிக்கோள்ன்ற போது ஒரு அட்வர்சரி ஒரு அட்டாக்கருடைய கோல்ல வச்சு இந்த டாக்டிக்ன்றது டிஃபைன் ஆகும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 14 டாக்டிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல ஒரு அந்த வெப்சைட்க்கு டேரக்டா நம்ம போய் வியூ பண்ணுவோம். ஸோ ஓவரால வந்து 14 டாக்டிக்ஸ் இருக்கும். அதுல 10ல இருந்து 44 சப்டெக்னிக்ஸ் இருக்கும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாக்டிக்ஸ். ஸோ அது வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் என்ன டைப் ஆஃப் டாக்டிக்ன்ற பொறுத்து வேரி ஆகும். ஸோ சப்டெக்னிக்ன்றது வந்து இந்த டெக்னிக் ஒவ்வொரு டெக்னிக்கு உள்ள ரேண்டமா 2, 3, 4 ஆர் ஈவன் 7 சப்டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு புரியுற மாதிரினா லெட்ஸ் டேக் ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அந்த வீட்டுல வந்து ஒரு இன்ட்ரூடர் ஒரு தீஃப் இருக்கானா அவனுடைய எய்ம் வந்து அந்த வீட்டுக்கு உள்ள போறது, உள்ள போய் ஒரு பொருளை திருடுறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ உன்னோட எய்ம் வந்து வீட்டுக்கு உள்ள போறது. ஸோ வீட்டுக்கு உள்ள போறதுன்றத நம்ம டாக்டிக்னு வச்சுக்கலாம். அவனுடைய கோல் வீட்டுக்குள்ள போறது. ஸோ டெக்னிக்ஸ் அதுக்கு அவன் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றான். மேபி அவன் டோர் உடைச்சிட்டு டோர் வழியா போகலாம், ஒரு ஜன்னல் வழியா எகிரி குதிக்கலாம், ஆர்எல்ஸ் லைக் மாடி மாறி மேலே ஏறி போய் வேற ஏதாவது ரூட் ஆர் டிக் பண்ணி போகலாம், வேற என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அவன் என்னென்ன வழிமுறை யூஸ் பண்றான் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறஸ் அந்த டெக்னிக்ல சப்டெக்னிக் எப்படி வரும்னா, இப்போ அவன் டோரை பிரேக் பண்ணி போலான்னு பிளான் போடுறான். அப்படின்ற போது அவன் வந்து ஒரு ஒரு ஃபேக் கீயோ வச்சு இன்க்ளூட் பண்ணி போகலாம், இல்லை அந்த டோரை பிரேக் பண்ணியே உள்ள போகலாம், ஆர் வெல் பண்ணி கட் பண்ணி போகலாம் அந்த டோரை. ஸோ ஒரு உட் டோரா இருந்ததுன்னா உடன் வச்சு கட் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ரிக்குவயர்மெண்ட் அந்த ஏரியா அவனுடைய கோலை பொறுத்து அந்த டெக்னிக்கும் மாறும், சப்டெக்னிக்கும் மாறும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ சைபர் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் அஸ் எக்ஸிகியூஷன். ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு சிஸ்டம்ல இனிஷியல் ஆக்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸிகியூஷனா இருக்கு இந்த சென்ஸ் லைக் இஃப் யூ வான ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டோ ஆர் எல்ஸ் ஒரு மால்வேரையோ அவன் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவனோட இன்டென்ஷன் அடுத்து சிஎன்சி ஆர் எனி அதரா இருக்கலாம். பட் இனிஷியலா அவன் வந்து அந்த ஒரு மால்வேர் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற போது ஸோ த எக்ஸிக்யூஷன் கம்ஸ் த எக்ஸிக்யூஷன் இஸ் இஸ் கோல். ஸோ இந்த மால்வேரை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டாக்டிக் அவனோட கோல்னு வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் காமனா புரியுற மாதிரினா எக்ஸிக்யூஷனே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் இன் த சென்ஸ் அவன் சிஸ்டம்குள்ள அவனோட மால்வேரை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் ஆல் த வேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா we can say PowerShell abuse. ஸோ PowerShell.exe, Explorer.exe இந்த மாதிரியான லைக் பேக் அண்ட் சிஎல்ஐ மூலயமா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை அவனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். PowerShell.exeல அவனுடைய மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் பவர்ஷெல் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்றது மூலயமா அந்த மால்வேரை பேக் எண்ட்ல சிஎன்சி கம்யூனிகேஷன் மூலயமா அவனுடைய லைக் அவுட் சைட் சிஎன்சி சர்வரை ரீச் அவுட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இன்டர்னலாவே அவனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் மலிஷியஸா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டிக்காகவும் இந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்டை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ரியல் வேர்ல்ட் சினாரியோல இந்த இந்த மைட்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் டாக்டிக், டெக்னிக், சப்டெக்னிக் இது 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டாக்டிக்னா இன்னொரு தடவை லைக் ரிகால்க்கு சொல்றேன், ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள போறது உங்களுடைய கோலா இருக்கும். டெக்னிக்ன்ற போது அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம், லைக் வந்து அவன் டோர் மூலயமா போறான், விண்டோ அண்ட் பால்கனி வாட் எவர் இட் இஸ். சப்டெக்னிக் போது அதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டான். இப்போ நான் டோர் மூலமா போறேன்ற டெக்னிக்கை செலக்ட் பண்ணிட்டான். அந்த டோருக்குள்ள எப்படி லைக் அதை தாண்டி எப்படி போக போறான் அப்படின்றத சப்டெக்னிக்கா வச்சுக்கலாம். அது பேஸ்ட் ஆன் சப்டெக்னிக் மாறும். இப்போ டெக்னிக் அவன் மாத்துறான், ஒரு கேட் மூலயமா போகணும், லைக் ஒரு விண்டோவில் வந்து கேட்டு லைக் அயன் ராட்ஸ் இருக்குன்னா அந்த அயன் ராடை எப்படி பிரேக் பண்ணி போறது, நான் பால்கனி வெளியே எகிரி குதிச்சு விண்டோ பிரேக் பண்ணி போறேன் அப்படின்னா அந்த பால்கனிக்குள்ள போறதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சப்டெக்னிக் வந்து வேரிஸ் பேஸ்ட் ஆன் த ஈச் டெக்னிக். இது வந்து நம்ம மைட்டரோடைய டைரக்ட் வெப்சைட்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஆன் ஃபர்தர் ஸ்லைட்ஸ். ஸோ இங்க வந்து மைட்டர் அட்டாக்ல ப்ளூ டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மிட்டிகேஷன் டிடெக்ஷன்ஸ். ஸோ ப்ளூ டீம்னாலே அவங்களுடைய பிரைமரி கோல் வந்து டிடெக்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் தான் இல்லையா. when it comes to சாக்கா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு செக்யூரிட்டி அனலிஸ்டா இருக்கலாம், ஆர் எல்ஸ் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டரா இருக்கலாம். ஸோ வேற வேற இட் ஆல் கம்ஸ் அண்டர் மிட்டிகேஷன் அண்ட் டிடெக்ஷன். ஸோ இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டாக்டிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க இந்த சின்னதை வச்சு சொல்றேன். இங்க வந்து ஒரு அட்டாக்கர் வந்து இனிஷியல் ஆக்சஸ் எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் லெட்ஸ் டேக் ஒரு மேக்ரோ ஸ்கிரிப்ட் இருக்கிற ஆர்எல் ஒரு பேசிக்கான சம் ரேண்டம் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண இன்டென்ஷனா இருக்கான். ஸோ அந்த டாக்டிக்காக
இவன் பவர் ஷெல்லை செலக்ட் பண்றான். ஸோ பவர் ஷெல்லில் அவனுடைய பவர் ஷெல் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்றான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ற போது இதை எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுவோம் அப்படின்றனா லைக் மல்டிபிள் மிட்டிகேஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒவ்வொரு என் பாயிண்ட்டையும் செக்யூர் பண்றதுக்கு இடிஆர் வைக்கலாம். இடிஆர் கான்ஃபிகர் பண்ணி அந்த இடிஆரோட ரூல்ஸ்ல நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். லைக் பேக்கெண்ட்ல எந்த ஸ்கிரிப்டும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, பவர்ஷெல் டாட் டிஎக்ஸியை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணலாம். வேறாஸ் டிடெக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்க இடிஆர் யூஸ் பண்ணலாம் அலர்ட் இது பண்றதுக்கு, ட்ரிகர் பண்றதுக்கு. வேறாஸ் கோஆர்டினேட் வித் கான்ஃபிகரேட் வித் சிம், எக்ஸ்டிஆர் ஆர் சோர் எனி டூலோட நீங்க இதை கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். வேறாஸ் டிடெக்ஷன் இன்ஜினியரிங்க்கு. ஸோ இந்த டிடெக்ஷன் இன்ஜினியரிங்கிற போது மல்டிபிள் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் லைக் வந்து எக்ஸாம்பிளுக்கு க்ரௌட் ஸ்ட்ரைக் இடிஆர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபயர்வால் எடுத்துக்கலாம், ஒரு எல்ஸ் ஒரு ரேண்டமான ஒரு சிம் டூலே எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் வந்து தே ரிலை ஆன் மைட்டர். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் காமனா இடிஆர் அலர்ட்ல நம்ம பார்க்கறது வந்து இந்த பேக் அண்ட் பவர் ஷெல். ஸோ இந்த பவர் ஷெல் ரிலேட்டடான ஒரு சம்திங் ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ற போது அது இடிஆர் கேப்சர் பண்ணி அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா மேப் பண்ணும் பேஸ்ட் ஆன் த அது டிடெக்ஷன் இன்ஜினியரிங்கே பேஸ்ட் ஆன் மைட்ரா தான் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து மேப் பண்ணி காட்டும். ஸோ இந்த டாக்டிக்ல இந்த பேஸ்ட் ஆன் ஐடி தான் காட்டும். ஒவ்வொன்றுக்கும் ஐடி இருக்கு, டாக்டிக்கு ஒரு ஐடி இருக்கு, டெக்னிக்கு ஒரு ஐடி இருக்கு, சப் டெக்னிக்கு ஒரு ஐடி இருக்கு. பேஸ்ட் ஆன் இந்த டாக்டிக் ஐடியில இந்த டெக்னிக் ஐடியில சப் டெக்னிக்கா இந்த ஐடி யூஸ் பண்ணிருக்கான் பேஸ்ட் ஆன் எல்லாமே ஐடி காட்டும். நம்ம ஐடியோட சேர்த்து அந்த பேஸ்ட் ஆன் நேமும் காட்டும். லைக் எக்ஸிகியூஷன்ல பவர் ஷெல் யூஸ் பண்ணிருக்கான், பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கான், இப்போ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ண யூஸ் பண்ணிருக்கான், லைக் ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி டிடெக்ஷன் இன்ஜினியரே வேரி ஆகும். ஸோ இங்க நம்ம பிரைமரியா என்ன பாக்குறோம் அப்படின்னா மைட்டர் படிக்கும் போது நம்ம டாக்டிக், டெக்னிக், சப் டெக்னிக் அண்ட் மிட்டிகேஷன் அண்ட் டிடெக்ஷன் ப்ளூ டீம் ஆஸ்பெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பிரைமரியா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து நான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லைக் அப்கமிங் சைட்ஸ்ல நான் காட்டுறேன். ஸோ அடுத்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு மைட்ரு வந்து 3 டைப்ஸா பிரிக்கலாம் பேஸ்ட் ஆன் தேர் யூசேஜ், எந்த ஏரியாவில் யூஸ் பண்றாங்கன்ற போது. என்டர்பிரைஸ் மேட்ரிக்ஸ்னா நம்ம கார்பரேட் இதுல ஒர்க் பண்றோம் ஆர்எல்ஸ் ஒரு நார்மல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல ஒரு சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி சர்வீஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்ற போது வேர் கம்ஸ் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், சாஸ், அஷூர், ஏடபிள்யூஎஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் சிம்பிளா சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ஃப்ரேம் ஒர்க்கை டிஃப்ரெண்டா டிஃபைன் பண்ணிருக்காங்க. என்டர்பிரைஸ்க்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. மொபைல் மேட்ரிக்ஸ், மொபைல் பேசிக்னா the matrix in the sense they primarily focus on Android and iOS platforms. ஸோ அதுக்கு தனி மேட்ரிக்ஸ் இருக்கு. ஐசிஎஸ் மேட்ரிக்ஸ் இன் த சென்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு லைக் ஓடி டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, ஓடி ரிலேட்டட் ஒன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸா இருக்கும். ஸோ நம்ம இங்க பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ண போறது என்டர்பிரைஸ் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் அட்டாக். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா, ஸ்டாக் டீம் பொறுத்த வரைக்கும் தே வில் பிரைமரிலி யூஸ் இட் ஃபார் மேப்பிங் அலர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸ் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஎன்எஸ் கொரி டு அண்ட் மலிஷியஸ் சைட் அப்படின்னு வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன். இப்போ அந்த யூஸ் கேஸ் வந்து எப்போ அந்த யூஸ் கேஸ் பேஸ்ல ரூல் ட்ரிகர் ஆகும்னா ஒரு இன்டர்னல் சிஸ்டம் வந்து ஒரு மோஸ்ட் வெல் நோன் ஒரு சிஎன்சி சைட்டோட ஒரு விச் இஸ் ஆஸ் பர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் அ மலிஷியஸ் சைட். ஸோ அந்த சைட்டோட ஒரு டிஎன்எஸ் கொரி ஒன்று அனுப்புது ஆர் எல்ஸ் அதர் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதுன்ற போது இந்த யூஸ் கேஸ் பேசிஸ்ல உங்களுக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகும். ஸோ இங்க எப்படி மேப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் கொரி இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து சிஎன்சி வரும். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் அண்ட் டாக்டிக். ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்றதுக்கு என்ன ரீசனா இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இனிஷியல் ஆக்சஸ்ல ஸ்பேர் ஃபிஷிங்கா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மெயில் யூஆர்எல் கிளிக் பண்ணி அந்த யூஆர்எல் அவரை ரீடைரக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி டிரைவ் பை மேனிப்புலேஷன், ரேண்டமா அவர் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மலிஷியஸ் சைட்டை வந்து தெரியாம கிளிக் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலர்ட் ட்ரிகரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எந்தெந்த டாக்டிக்கோடெல்லாம் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி மேட்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மேப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இனிஷியல் ஆக்சஸ்க்கு கீழே ஸ்பியர் ஃபிஷிங், ஸ்பியர் ஃபிஷிங் மூலயமா இவன் இந்த யூசர் இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிருக்கலாம். ஸோ அது மூலயமா அந்த டிராஃபிக் வந்து இனிஷியேட் ஆயிருக்கலாம். ஆர்எல்ஸ் வி கேன் சே டிரைவே மேனிப்புலேஷன். டிரைவே மேனிப்புலேஷன் இந்த சென்ஸ் அதுல வந்து
ரேண்டம் ஆப்ஷன்ல ரேண்டமா ப்ரௌஸ் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு பாசிபிலிட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல பேஸ்ட் ஆன் அது அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோகாலா இல்ல நான் அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோகாலா பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி மேப் பண்ணுவாங்க. ஸோ இங்க மேக்ஸிமம் வந்து டாக்டிக் அண்ட் டெக்னிக் மேப் பண்ணுவாங்க. சப் டெக்னிக் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆப்ஷனல்னே சொல்லலாம். நீங்க சப் டெக்னிக் வந்து ஸ்பெசிஃபிக்கா யூ ஹேவ் அன் கம்ப்ளீட் அட்டாக் பேட்டர்ன் இருக்கு அப்படின்ற போது உங்களால சப் டெக்னிக்கையும் மேப் பண்ண முடியும். ஸோ ரெட் டீம்ல என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தே வில் லைக் ரியலி யூஸ் இட் ஃபார் சிமுலேஷன்ஸ், அட்டாக் சிமுலேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த என்ன டெக்னிக், என்ன டாக்டிக் ஆர்எல்ஸ் இந்த டெக்னிக் மூலியமா நம்ம இந்த டெக்னிக்கை அன்லாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இனிஷியல் ஆக்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒரு மால்வேர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த மால்வேர் யூஸ் பண்ணி நீங்க பெர்சிஸ்டன்ஸ் கெயின் பண்றீங்களா இல்ல ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றீங்களா, ஃபாலோடு பை நீங்க லேட்டரலா மூவ் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இனிஷியலா நீங்க கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இனிஷியேட் பண்றீங்களா, பேஸ்ட் ஆன் தட் உங்களால ஒரு அட்டாக்கை வந்து பேட்டர்னா சிமுலேட் பண்ண முடியும். அந்த அதுல வந்து லைக் சிமுலேட் இன் த சென்ஸ் உங்களுக்கு டீடைல்டு இருக்கும். உங்களுக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எடுக்க போறீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் நீங்க வந்து அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி போக போறீங்களா, இல்லாட்டி என்கோடடா போக போறீங்களா, ஒரு கம்ப்ளீட் லைக் என்கோடட் சேனலா போக போறீங்களா, இல்ல நான் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண போறீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய லைக் யூ வில் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் ஐடியா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க மேப் பண்ணி உங்களுக்கான ஒரு ஒரு அட்டாக் பேட்டர்னை வந்து சிமுலேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ரியல் டைம் அட்வர்சரிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ டீம்னு சொன்ன டிடெக்ஷன் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் காமன் ஃபார் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் அண்ட் வெண்டார்ஸ். அவங்க வந்து பிரைமரியா வந்து டிடெக்ஷன் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இடிஆர் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஃபயர்வால் எடுத்துக்கலாம். ஒரு ஃபயர்வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் ஒரு சிஎன்சி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ ஆஸ் பர் ஃபயர்வால் ரூல் அண்ட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த சைட் வந்து ப்ரீவியஸ்லி இட் இஸ் அண்ட் வெல் நோன் மலிஷியஸ் சைட் அப்படின்ற போது அந்த ஃபயர்வால் வந்து அந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணுதுன்ற போது அதுவும் மைட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிரெக்ட் பண்ணும். இப்போ பேஸ்ட் ஆன் டாக்டிக் இந்த டாக்டிக்ல இந்த டெக்னிக்கு கீழே வருது, ஸோ திஸ் அண்ட் மலிஷியஸ் ஒன் அப்படின்ற பேஸ் பண்ணி பிளாக் பண்ணும். ஸோ டிடெக்ஷன் இன்ஜினியரிங் வரும். அண்ட் ஐஓசிஸ்ல பிஹேவியர் பேஸ்டு கண்டெக்ட்ல நீங்க ஐஓசிஸ் பார்க்கலாம். அண்ட் ஐஓஏஸ் கூட வரும், லைக் விச் அவர் டாக்டிக் ஹஸ் பீன் யூஸ்ட் அப்படின்னு. ஸோ பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாக்டிக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதுல. சொன்னால இனிஷியல் ஆக்சஸ்ன்ற போது அதோடைய பர்பஸ் ஹவு அட்டாக்கர்ஸ் கெயின் என்ட்ரி இல்லையா. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வான் அ டேக் அண்ட் அட்டாக்கர் வான் அ டேக் இனிஷியல் ஆக்சஸ். ஸோ அவன் என்ன டூலா அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறான், எஸ் மல்டிபிள் டெக்னிக். அவன் ஸ்பேர் ஃபிஷிங் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லைக் எக்ஸ்டர்னல் டிரைவர்ஸ் நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மோஸ்ட் வெல் நோன் பீப்புளுக்கு வந்து ஸ்பேர் ஃபிஷிங் சொல்லலாம். ஸோ ஸ்பேர் ஃபிஷிங் வித் அன் அட்டாச்மெண்ட் விச் இஸ் மலிஷியஸ் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த மலிஷியஸ் அட்டாச்மெண்ட்டை வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து மல்டிபிள் டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியல் ஆக்சஸ்ல ஸ்பேஸ் ஃபிஷிங்ல அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் மூலயமா மலிஷியஸ் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த மலிஷியஸ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண வச்சுட்டான். ஸோ தியரிட்டிக்கலி ஹி ஹேஸ் அன் இனிஷியல் ஆக்சஸ். ஸோ ஃபாலோடு பை எக்ஸிகியூஷன். இப்போ அந்த மால்வேரை அவன் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற போது இங்க ஹியர் கம்ஸ் அனதர் டாக்டிக் இங்க ஃபாலோடு பை வருது. ஸோ இப்படிதான் மேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்டிக் ஃபாலோட் பை வருது. ஸோ இந்த டாக்டிக் யூஸ் பண்ணி அவன் லைக் பர்டிகுலர் மால்வேரை எக்ஸிக்யூட் பண்றான்னு வச்சுக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபாலோடு பை அந்த மால்வேர் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மால்வேர் என்ன பண்ணுது, மேபி அவனோடது பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ல பெர்சிஸ்டன்ஸ் கெயின் பண்றதா இருக்கலாம், ஆர் எல்ஸ் இனிஷியலா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனா இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு டாக்டிக் டு டாக்டிக் இப்படி தான் வந்து பாஸ் ஆன ஒரு அட்டாக் வந்து பேரலா உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் டிப்ன்ற போது ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாக்டிக் டெக்னிக் சப் டெக்னிக் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் டிப்பும் இருக்கும், மிட்டிகேஷனும் இருக்கும் அந்த மைட்ரி ஃப்ரேம் ஒர்க்லயே. ஸோ இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா ஸ்பேர் ஃபிஷிங் அண்ட் மலிஷியஸ் மேக்ரோஸ் இன் ஆஃபீஸ் ஸ்டாக். ஸோ இங்க இந்த பர்டிகுலர் இதுக்கு அவங்க கொடுத்துருக்க மிட்டிகேஷன் வந்து மானிட்டரிங் ஃபார் சஸ்பிஷியஸ். சிங்கிள் மிட்டிகேஷன் இருக்காது, எப்பவுமே உங்களுக்கு ஆப்ஷனல்ஸ் இருக்கும், லைக் மல்டிபிள் மிட்டிகேஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் டிடெக்ஷன்ஸ் இருக்கும். இமெயில் ஃபில்டரிங், இப்போ யூசர் அவேர்னஸ் ட்ரைனிங், மேக்ரோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் காமன் ஒன். இது வந்து ஃபார் சிங்கிள் லைக் மலிஷியஸ் ஃபைல் அண்ட் அட்டாச் வித் அண்ட் ஸ்பெல் ஃபிஷிங் இமெயில் இதுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நான் ஃபர்தரா வந்து நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டா வியூ பண்ணும்போது பார்க்கலாம்.
Benefits in the sense பியூசா சொன்ன மாதிரி தான். பேஸ்ட் ஆன் அண்ட் வில் கெட் அ சென்ட்ரலைஸ்டு, வில் ஹேவ் அ சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும். என்ன பர்டிகுலர் ஐபிடி குரூப் அதை அட்டன் பண்ணியிருக்காங்க, நீங்க அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நீங்க மேப் பண்ணி நீங்க அந்த குரூப் ஐடி எடுக்கலாம். அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய பாஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம எடுக்கலாம். பாஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த சென்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் அட்டாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, பேஸ்ட் ஆன் குரூப் ஐடி அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஏபிடி குரூப்ஸை. அந்த அட்டாக்கோடைய ஹிஸ்டரி எடுக்கலாம். அந்த அட்டாக்ல என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டூலை யூஸ் பண்ணி என்ன எக்ஸ்ப்ளாய்டேஷன் அட்டன் பண்ணாங்க, இனிஷியல் ஆக்சஸ்க்கு என்ன டூல் யூஸ் பண்ணாங்க, எக்ஸிகியூஷனுக்கு அவங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க, அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு காமன் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ பிஹேவியர் பேஸ்ட் அப்ரோச், பிஹேவியர் பேஸ்ட்னா பியூசஸ் நம்ம தான். உங்களுக்கு வந்து என்ன அட்டாக் பேட்டர்ன் அண்ட் என்ன பிஹேவியர், அந்த சிஸ்டமுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி நீங்க என்ன அட்டாக்ன்றதை கண்டுபிடிப்பீங்க. ப்ளூ டீம் இருக்கிறவங்க பேஸ்ட் ஆன் ஹவு சிஸ்டம் பிஹேவ்ஸ் ஆர் அவன் சாஃப்ட்வேர் பிஹேவ்ஸ் பேஸ் பண்ணி, டிராஃபிக் பேஸ் பண்ணி. ஸோ இதை நீங்க மேப் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டிடெக்ஷன் இன்ஜினியரிங் ஆல்சோ. ஸோ ரியல் வேர்ல்ட் த்ரெட்ஸ் நம்ம இதோடைய பிரைமரி இது வந்து ஜஸ்ட் புக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க மாதிரி இந்த அட்டாக் திஸ் அண்ட் திஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வெறும் புக் ரெக்கார்டா மட்டும் இருக்காது. உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் த்ரெட்ஸோடைய பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும். அண்ட் இதோடைய ஃப்ரேம் ஒர்க்கு தே லைக் ரிலே பேஸ்ட் ஆன் த ரியல் வேர்ல்ட் த்ரெட்ஸ். ஸோ அதனால தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் கம்பெனி நேம், ஒரு சில கம்பெனி ஒரு டாப் எம்என்சி கம்பெனி தேர் ஆல்சோ செக்யூரிட்டி வெண்டா, தேர் ஆல்சோ ப்ரொவைடிங் அன் எம்எஸ்எஸ்பி ஆர் அண்ட் மல்டிபிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து தே கம்ப்ளீட்லி ரிலை ஆன் மெட்டல் ஃப்ரேம் ஒர்க். அவங்களுடைய டிடெக்ஷன் இன்ஜினியரிங் ஆகட்டும், அவங்களுடைய மேப்பிங் ஆஃப் அலர்ட் அனலிசிஸ், அவங்களுடைய மிட்டிகேஷன் அண்ட் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாமே அவங்க மைட்ரியை வந்து ஒரு கோரா யூஸ் பண்றாங்க. அங்க அந்த கம்பெனில வந்து உள்ள போனனாலே பேஸே மைட்ரி தான். லைக் அந்த மாதிரியும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. when it comes to ப்ளூ டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல மைட்டர் தெரிஞ்சாதான் உள்ளேயே போக முடியும். லைக் பேசிக்கா தெரியணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்கு. ஏன் இங்க ஒரு ஸ்டாக் ஆர் ப்ளூ டீம் ஜாப் ரோல்ல மைட்டர் ரொம்ப பிரைமரியா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அது எப்பவுமே இருக்கு. லைக் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து செக்யூரிட்டி வெண்டாஸ் இதை ரொம்ப இதுவை எடுக்க ஆரம்பிச்ச போது when it comes to காம்பனன்ட்ஸ்னால தெரியும் எல்லாருக்கும் சாக் அண்ட் ப்ளூ டீம் எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு அப்படின்ற போது பேரலாவே அவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ரொம்ப ஹியூஜா இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது நம்ம லைக் டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லையா, அங்க டிமாண்ட் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா சப்ளை ரொம்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஐம் நாட் ஷுர் மைட்டர் டிமாண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மைட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைக் பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஒரு சில கேசஸ்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ்ல கூட மைட்டர் மூலயமா ஒரு சில பேர் ரிஜெக்ட் ஆனாங்க. ஸோ அதனால ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க கம்ப்ளீட்டா மைட்டர் படிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க கம்ப்ளீட்டா படிக்க முடியாது ஆக்சுவலா. அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் ஒரு கடல் மாதிரி. நீங்க அதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதான் உங்களால அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்னால தான் லைக் பேசிக்கா ஒரு 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களால ஒவ்வொரு பேட்டர்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், யூஸ் கேஸோட மேப் பண்ண முடியும், டிடெக்ஷன் இன்ஜினியரிங்ல எப்படி இது கொரிலேட் ஆகி ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, லைக் யூ ஆர் கம்ப்ளீட்லி நியூ டு சைபர் செக்யூரிட்டி இந்த சென்ஸ், நீங்க ஸ்டார்டிங்ல பேசிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் லைக் பேசிக் ப்ரீ டிஃபைன்டு ஒர்க் ஃப்ளோ அந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 3 to 4 months நீங்க படிச்சு ஒரு 6 months படிச்சு யூ ஆர் யூஸ் டு இட், நீங்க அடுத்த ஸ்டெப் போறீங்க, லைக் ஹேண்ட்ஸ் ஆனா ஒர்க் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்ற போது சின்ன சின்ன டாஸ்க் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு லைக் பேஸ்ட் ஆன் சாக் சிமுலேஷன்ல சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 6 month லைக் லைக் என்ன சொல்றது, அந்த டாஸ்கோடய நீங்க ஒர்க் பண்ணி ஒரு லேப்ஸ் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணி பழகுனதுக்கு அப்புறம் நீங்க மைட்டர்ல லைக் கை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூல் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இல்லை லைக் எனக்கு இனிஷியலாவே ஜாப் போகணும், லைக் நான் எனக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, லைக் மைட்டர் எனக்கு ஒரு கிரைட்டீரியாவா ஒரு ஃபில்ட்ரேஷன் கிரைட்டீரியா எனக்கு இருக்க வேணாம் அப்படின்ற சென்ஸ் நீங்க ஜஸ்ட் வந்து 14 டாக்டிக் இருக்கும் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி. 14 டாக்டிக்கும் படிக்கணும். 14 டாக்டிக்ல மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சப் டெக்னிக்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிச்சா போதும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். மேப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வேணாம். சாக்ல போறீங்க அப்படின்னா டிரெக்ஷன் இன்ஜினியரிங்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் பேசிக்கா ஒரு ஓவர், இப்ப நான் ஒரு லைக் ஓவர் ஃப்ளோ உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஓவர் ஃப்ளோவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
So summary, we'll come to like summary in the sense it's not just a list, it's a kind of an strategic tool. ஸோ இது வந்து நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு மெட்டா டேட்டாவோ இல்லை வந்து ஜஸ்ட் பாஸ் ரெக்கார்ட்ஸாவோ நீங்க மைட்ரை பார்க்க முடியாது. பிகாஸ் அதுல இருக்கிற டீடைல்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் இது வந்து ஒரு டூலாவே நீங்க பெர்ஸ்பெக்டிவ் பண்ணலாம். நிறைய கிட்டப்ஸ்ல வந்து மைட்டர் அட்டாக் மேப்பிங் டூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ டைம்ல அந்த டூல்ஸ் இஃப் யூ ஆர் ஓகே நீங்க பேசிக்ஸ் முடிச்சிட்டீங்க மைட்டர் இல்லைன்னா நீங்க அந்த டூல்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்க எப்படி சின்ன சின்ன யூஸ் கேசஸ் எப்படி மேப் பண்றாங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படி பண்றது மூலயமா. ஸோ எப்படி டீம்ஸ் ஒர்க் ஆகுது இந்த சென்ஸ் அகைன் இட் கம்ஸ் மேப் டிடெக்ட் ரெஸ்பாண்ட் அண்ட் இம்ப்ரூவ். ஸோ அடாப்டட் பை கவர்மெண்ட்ஸ், என்டர்பிரைஸ், எம்எஸ்எஸ்பிஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி வெண்டர்ஸ் globally. ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் என்டர்பிரைசஸ் தி பிரைமரி ஸ்டார்டட் டு ரிலை ஆன் திஸ் ஒன் அண்ட் எம்எஸ்எஸ்பிஸ் இந்த சொன்ன சாக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஏன் மைட்டரை உங்களுக்கு மைட்டர் தெரிஞ்ச அட்வான்டேஜ் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலர்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. அந்த அலர்ட்டை வந்து நீங்க கஸ்டமர் எண்ட்ல நீங்க எஸ்கலேட் பண்ணணும். நீங்க வித்தின் ஒரு டீம்ல ஒரு இன்சாக்காவோ இல்லாட்டி ஒரு வித்தின் ஒரு இன்டர்னல் கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்கன்னா நாட் அன் இஷ்யூ. உங்களுக்கு ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் இருக்கும், நீங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பட் வெண்டார் சைடோ இல்லாட்டி ஒரு நீங்க சர்வீஸ் ப்ரொவைடராவோ இருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு அட்டாக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஆன் 3 டைமென்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அட்டாக்கு என்ன ஆக்சுவலா அந்த அட்டாக் என்ன லிவரேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க, ஹியர் கம்ஸ் டாக்டிக் டெக்னிக் சொல்லலாம். என்ன டிடெக்ஷன் யூஸ் பண்ணலாம், என்ன மிட்டிகேஷன் இம்பாக்ட் என்ன, அதுக்கு என்ன இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸா பண்ணணும். இந்த மாதிரி 3 டைமென்ஷனலா படிச்சீங்க பேஸ்ட் ஆன் மைட்டர்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அலர்ட்டையும் எஸ்கலேட் பண்ண யூட்டிலைஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வருது அப்படின்ற சென்ஸ் நீங்க ஜஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு புரியாது, கிளைண்ட்டோ லேமேனுக்கு புரியாது. யூ ஷுட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் இந்த மாதிரி இத்தனை சோர்ஸ் ஐபியோ இல்லை இந்த சோர்ஸ் ஐபி மல்டிபிள் யூசர் நேம் விச் இஸ் மேபி அண்ட் வேர்ட் லிஸ்ட் ஆர் அண்ட் ப்ரீ டிஃபைன்ட் ஒரு கஸ்டமைஸ்டு லிஸ்ட்டை வச்சு இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அண்ட் திஸ் திங் ஹேஸ் பின் இந்த மாதிரி லைக் திஸ் திங் ஹேஸ் பின் அவுட்புட் அட்டாக் வந்து ஃபயர்வால் எண்டில் வந்து உங்களுக்கு டினை ஆயிருச்சு இல்லாட்டி ஃபயர்வாலை பைபாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பேஸ்ட் ஆன் மைட்டர் பேசிஸ்ல நீங்க மேப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மைட்டர் பேசிஸ்ல மேப் பண்றது அவங்களுக்கு எப்படி ப்ரோ லைக் மைட்டர் புரியும், அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து மைட்டரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நாட் ஜஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காவோ இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு கான்டென்ட்டாவோ பார்க்காம அதை நீங்க அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொரு டாக்டிக்குக்கும் என்ன மீனிங், ஒவ்வொரு டெக்னிக்கும் என்ன லிவரேஜ் பண்ண யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்க படிக்கும்போது யூ கேன் எக்ஸ்பிளைன் இட் இன் லேமேன் டேர்ம். ஸோ இது வந்து ஓவர் த இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். நீங்க லேமேன் டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் நீங்க மல்டிபிள் லேமேன்ஸோட சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் உங்களால லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி கத்துக்க முடியும். பட் சாக்குன்னு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் மோஸ்ட் க்ரூஷுவல் திங். நீங்க சாக்கோ ப்ளூ டீமோ நீங்க எண்ட் ஆஃப் த டே நெட்வொர்க் டீம் கூடயோ இல்லாட்டி ஃபயர்வால் டீம் ஏதோ ஒரு டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். யூ ஜஸ்ட் ரிலை ஆன் தெம். நீங்க ஆக்சுவலா தனியாலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இங்க மைட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தபோது இந்த அட்டாக்னால இட் could possibly open a door to and followed by this attack. This fork will be followed to and this one அப்படின்ற மாதிரி நீங்க மேப் பண்ணி சொல்லலாம். ஸோ அதையும் லேமேன் டைம்ல தான் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து அட்டாக் நடந்திருக்கு, இந்த மாதிரி அட்டாக் அட்டெம்ப்ட் ஆயிருக்குன்றது அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு என்ன கவலை, அண்ட் ஆஃப் த வாட் இஸ் த ரிசல்ட், இது டிடெக்ட் பண்ணிடுச்சா சக்சஸ்ஃபுல்லா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற செக்யூரிட்டி சொல்யூஷன் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா இல்லாட்டி அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி சொல்யூஷனோ மானிட்டரிங் சொல்யூஷனோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா, டிடெக்ஷன் அல்காரிதம் படி ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் மைட்டர் டிடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் மிட்டிகேஷன்ஸ். நீங்க அவங்களுக்கு என்ன மிட்டிகேஷன் கொடுப்பீங்க, இந்த அட்டாக் லைக் இந்த அட்டாக் வந்து அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பட் இட் டசன்ட் ஹேவ் அன் இம்பாக்ட் பட் இட் இஸ் அன் பாசிபிள் அட்டாக். ஸோ லைக் நீங்க வந்து ஐபி பிளாக்கிங்க்கு போகலாம் இல்லாட்டி நீங்க இது அட்டெம்ப்டட் அட்டாக்ன்ற போது இந்த ஐபி ஆர் இந்த சர்வீஸ் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு நீட் இல்லைன்னா இதோட எக்ஸ்போஷரை நீங்க குறைக்கலாம், அட்டாக் சர்ஃபேஸ் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு மிட்டிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 3 டைமென்ஷனல் அப்ரோச் பேஸ்ட் ஆன் மைட்டர் இருந்ததுன்னா யூல் பி பெட்டர். ஆர் நீங்க 3 டைமென்ஷனல் அப்ரோச் இன் சென்ஸ்
இன்சிடென்ட் ரெஸ்பான்சிவ் ஸ்கில்லும் பேசிக்கா கண்டிப்பா வேணும். நீங்க அது மைட்டர் பேஸ் பண்ணி படிக்கிறோம் ஆர் நிஸ்ட் மாதிரி வேற ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி படிக்கிறோம், நாட் அன் இஷ்யூ. பட் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி படிக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ரெக்கமெண்டட் ஒன். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர். பேசிக்காக ஒரு அட்டாக் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க லைக் மூவ் ஆன் ஆவாங்க இன்சைட் அண்ட் நெட்ஒர்க் அப்படின்னா ஒரு பேசிக் சிமுலேஷன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மைட்டர் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இது ஆர்டராக இருக்காது. லைக் ரெக்கானுக்கு அடுத்து ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அடுத்து இனிஷியல் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆர்டராக இருக்காது. அது உங்களுக்கு கொஞ்சம் லைக் மிக்ஸ்டப்பாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து அதை ஆர்டர் பை பண்ணி நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை பார்த்துட்டு இதை டீகோட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது நம்ம டைரக்டா வெப்சைட்க்கு போய் பார்க்கலாம். ஸோ ஹியர் ஜஸ்ட் அ செகண்ட். யா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கானசன்ஸ் வி ஆல் கைஸ் நோ ஆக்சுவலாக செக்யூரிட்டி சைடில் இருக்கும் போது கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டார்கெட், டொமைன் நேமாக இருக்கலாம், இமெயில் அட்ரஸாக இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த ரெக்கானசன்ஸ்க்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் உங்களுக்கு டாக்டிக் ஆர் லைக் என்னென்ன இந்த ரெக்கான்சன்ஸ் வந்து டாக்டிக் ஆக்சுவலி இதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம். பாசிபிள் டெக்னிக் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்கேனிங் பண்ணலாம், இல்லாட்டி கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அண்ட் விக்டிம் ஹோஸ்ட், இல்லாட்டி ஃபிஷிங் ஸ்பியர் ஃபிஷிங் ஆர் அண்ட் ஃபிஷிங் அட்டாக் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேதரிங். இப்போ பர்டிகுலர் வெப்சைட் ஆர் டொமைனை நீங்க சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி விக்டிம் ஓன் பண்ணியிருக்கிற டொமைனை நீங்க சர்ச் பண்ணலாம், இமெயில் அட்ரஸை சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரெக்கானசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெக்கானசன்ஸ் ஃபாலோடு பை அடுத்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஒரு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கிற போது ஹியர் வி கம்ஸ் நம்ம கண்டிப்பாக ரிசோர்ஸ் டெவலப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கிரியேட்டிங் ஆர் அக்கரிங் ரிசோர்ஸஸ்ன்ற போது ஒரு அட்வர்சரி எப்படி பாசிபிள் வேஸ் ஆஃப் கெய்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தே கோல் அக்யூர் ஆக்சஸ், தே கோல் அக்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க எடுக்கலாம், லைக் பாட்நெட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் பேக் மார்க்கெட்ல அவங்க லைக் சொல்லலாம் அக்யூர் ஆக்சஸ்ன்ற மாதிரி அவங்க பை பண்ணலாம் ஆல்ரெடி லைக் காம்ப்ரமைஸ்டு சிஸ்டம்ஸ், ஆர் எல்ஸ் தே கோல் ஹேவ் அன் பார்ட்னர்ஷிப் வித் அதர் அட்வர்சரிஸ். ஆல்ரெடி ஒரு அட்வர்சரி குரூப் வந்து சில ஆக்சஸ் வச்சிருக்காங்க சில ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள அட்டாக் பண்ணி அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு லைக் நீங்க இந்த ப்ராஃபிட்ல நீங்க எவ்வளவு எடுத்துக்கோங்க, நீங்க இந்த அவுட்புட்ல எவ்வளவு எடுத்துக்கோங்கன்னு பார்ட்னர்ஷிப் வச்சு ஆக்சஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் கேசஸ் இருக்கு. ஸோ அடுத்து இனிஷியல் ஆக்சஸ்ல பாப்புலர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டென்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் ஸ்பியர் ஃபிஷிங் தான். ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஆர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பப்ளிக் ஃபேசிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. லைக் மோஸ்ட் அன்னோன் ஆர் லைக் நிறைய வந்து இன்டர்னல் யூசரோடைய மிஸ்டேக்னால வர்றது டிரைவ் பை காம்ப்ரமைஸ் கூட சொல்லலாம். சொன்னால ப்ரீவியஸா நம்ம ரேண்டமா ப்ரௌஸ் பண்ணுவோம், ட்ரஸ்டட் வெப்சைட்னு சொல்லி ஒரு மலேசியர் சைட்டை ரீச் பண்ணுவோம். ஸோ இது எனக்குமே செக்யூரிட்டி நாலேஜ் இருக்கிற எனக்குமே நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு டூல் மாதிரி ஒன்று சர்ச் பண்ணிட்டேன் என்னுடைய கம்பெனி நெட்ஒர்க்ல. சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா வந்து ஃபைர்வால் பிளாக் பண்ணிச்சு ஒரு வெப்சைட்டை. ஸோ அது அலர்ட்டா ட்ரிக்கர் ஆகி எங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கூப்பிட்டு கேட்டாங்க, லைக் எதுக்காக இந்த வெப்சைட்டை ரீச் பண்ணீங்க, எதுக்கு இது அலர்ட்டா ட்ரிக்கர் ஆயிருக்கு, யூ ஷுல் பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி லைக் சின்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க. ஸோ லைக் ஒரு ப்ரௌஸ் பண்ணும்போது அன்னோன் ஆர் டொமைன்ஸை கிளிக் பண்ணாமல் இருக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் என்ன சொல்றது ப்ரிகாஷனாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். லைக் நீங்கள் செக்யூரிட்டி சைடில் இருந்தாலும் நம்மளும் லைக் ரேண்டமாக யூஆர்எல்ஸை கிளிக் பண்ணுவோம், ட்ரஸ்டட் டொமைன் நேம் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ண சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதர்வைஸ் அது இருக்கு லைக் இனிஷியல் ஆக்சஸ்க்கு. ஆஃப்டர் டேக்கிங் அன் இனிஷியல் ஆக்சஸ் எக்ஸிக்யூஷன், லெட்ஸ் டேக் ரன்னிங் அண்ட் மலிஷியஸ் கோட். ஒரு டார்கெட் மிஷின்ல ப்ரீவியஸா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல காட்டின மாதிரி தான் நான் ஒரு மால்வேரை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், விச் மேபி அண்ட் ஒரு எம்எஸ்ஹெச்டிஏ ஃபைலா இருக்கலாம் ஆர் டிஎல்எல் ஃபைல், ஏதோ ஒரு பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு ஃபைலா இருக்கலாம். ஸோ அந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்ற போது நான் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். டிஎஸ் அந்த மாதிரி டிஎல்எல் மூலயமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுல என்ன ஆஸ்பெக்ட் வரும்னா உங்களுக்கு எக்ஸிகியூஷனும் வரும், அட் த சேம் டைம் உங்களுக்கு டிஃபென்ஸ் எவேஷனும் வரும். டிஃபென்ஸ் எவேஷன் ப்ரீவியஸ் லைக் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். நம்ம இங்கே எக்ஸிகியூஷனுக்கு அப்புறம் தே வில் காமன்லி கோ ஃபார் பெர்சிஸ்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல லாங் டேர்முக்கு சர்வை பண்றது தான் பெர்சிஸ்டன்ஸ். பேசிக்கா ஒரு அட்டாக் மூலயமா ஒரு டார்கெட் மிஷனை
இனிஷியல் ஆக்சஸ் எடுத்துட்டீங்க, ஒரு மால்வேரை சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல நீங்க லாங் டேர்முக்கு இருக்கணும். பிகாஸ் யூ ஹேவ் டு மூவ் அக்ராஸ் ஆல் ஓவர் த நெட்ஒர்க்ன்ற போது நீங்க ரீபூட்ஸ் சர்வை பண்ணணும், கிரெடென்ஷியல் சேஞ்சஸ் மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை சர்வை பண்ணணுன்ற போது பெர்சிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் ஏரியாஸ்ல வைக்கலாம். லைக் நீங்க ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு மால்வேரை ஆர் ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷனை ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். or else you can go for boot or log on auto start execution. அப்படின்னா வந்து இந்த ரிஜிஸ்ட்ரி கீ மாடிஃபிகேஷன், இந்த ஸ்டார்ட்அப் ஃபோல்டர் மாடிஃபிகேஷன் ஆர் லைக் அந்த ஃபோல்டர்ஸ்ல கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்றது. மோஸ்ட் காமன் மோஸ்ட் பாப்புலர் ஒன்று வந்து ஷெட்யூல் டாஸ்க் ஆர் ஜாப். நீங்க ஷெட்யூல் டாஸ்க் ஏதாவது ஒரு இந்த டைமுக்கு இந்த லைக் பேக் அண்ட் சிஸ்டம் அப்டேட் மாதிரி உங்களுக்கு பார்க்க ஜென்யூனா இருக்கிற ஒரு டாஸ்க்கை ஷெட்யூல் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லைக் ஒரு பார்க்க சஸ்பீஷியஸா இல்லாத மாதிரி அட்மினோ இல்லாட்டி ஒரு ரேண்டம் யூசர், நீங்க இன்டர்னலா ஒரு யூசரோடைய நேமை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யூசர் நேம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்கலாம். யூ கேன் கெயின் அண்ட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க கொடுக்கும் போது விச் இஸ் அண்ட் ஆல்ரெடி இன்டர்னலா இருக்க ஒரு யூசரோட அக்கௌண்ட் மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்களுடைய அக்கௌண்ட்டை பல கேசஸ்ல ரிமூவ் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டை இது பண்ணலாம். ஸோ அவங்க ப்ரீவியஸா அந்த அக்கௌண்டோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து பார்த்து இருக்கிறவங்களுக்கு அது மோஸ்ட் காமன்லி சஸ்பீஷியஸா இருக்காது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் இஸ் த மோஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் திங், டிஃபென்ஸ் எவேஷன். நீங்க இந்த ப்ரீவியஸ் சைட்ல பார்த்த எக்ஸிகியூஷன், பெர்சிஸ்டன்ட், ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன், இனிஷியல் ஆக்சஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணாலுமே வந்து அண்டர் த ரேடார் தான் நீங்க பண்ணியாகணும். ஸோ டிடெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா மாட்டுறதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்கு. ஒரு இடிஆரா இருக்கலாம், இல்லாட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக் எண்ட்ல பவர் ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணும் போது இடிஆர் பிளாக் பண்ணி நான் மாட்டிக்கலாம். ஸோ இவன் எப்படி இந்த யூசர் இதுக்கு பவர் ஷெல் ஆக்சஸ் பண்றாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்க இனிஷியல் ஆக்சஸ் எடுத்ததை கண்டுபிடிச்சு உங்களை பேக் ட்ராக் பண்ணி பிளாக் பண்ணலாம், அட்டாக் ஆக ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ப்ரிவிலேஜ் எக்ஸ்பிளேஷனுக்காக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றீங்களோ ஆர்எல்ஸ் நீங்க பெர்சிஸ்டன்ஸ்க்காக ஒரு ஷெட்யூல் டாஸ்க் ஏதோ ஒரு டாஸ்க் ஷெட்யூல் பண்றீங்க அப்படின்ற போது ஆப்வியஸா நீங்க லைக் ரேடர்ல கண்டிப்பா மாட்டிப்பீங்க. வேற செக்யூரிட்டி சொல்யூஷன் இல்லாட்டி மானிட்டரிங் சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சிம் டூல்ல வந்து உங்களுக்கு யூஸ் கேசஸ் இருக்கும். இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணியோ இல்லாட்டி யூசர் பேஸ் பண்ணியோ உங்களுக்கு ஷெட்யூல் டாஸ்க் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டாஸ்க் வந்து எனக்கு வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகணும், லைக் அலர்ட் வரக்கூடாது. அதை தவிர மற்ற எந்த டாஸ்கா இருந்தாலுமே இட் டசன்ட் கம்ஸ் அண்டர் அந்த பிசினஸ் மாடல்ல அந்த ஆப்ரேஷனல் மாடலுக்குள்ள வராத டாஸ்க் எல்லாம் வந்து எனக்கு அலர்ட்டா ட்ரிக்கர் ஆகணும். நீங்க யூஸ் கேஸ் டிஃபைன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அந்த ஏரியாஸ்லயே உங்களுக்கு அலர்ட் ட்ரிக்கர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃபென்சஸ் அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இதை வந்து நீங்க பைபாஸ் பண்றதுக்கு தேர் சம் மோஸ்ட் என்ன சொல்றது ஹியூஜ் டெக்னிக்ஸ் சொல்லலாம். அரௌண்ட் 45 டெக்னிக்ஸ் கிட்ட இதுல இருக்கும். அதுல வந்து லைக் மோஸ்ட் காமன் ஒன் இன் த சென்ஸ் வி கேன் சே இண்டிகேட்டர் ரிமூவல். நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஒரு மால்வேர் இருக்கு அப்படின்ற போது மால்வேரோட லொகேஷனை ரீலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சர்டன் டைம் பீரியட்ல சிஸ்டம்குள்ள மால்வேரை ரீலோகேட் பண்ணிட்டே இருக்கலாம். லாக்ஸை டேம்பர் பண்ணலாம். நீங்க பாஸ்ட் ரெக்கார்டை டேம்பர் பண்றது மூலயமா உங்களை லைக் பேக் ட்ராக் பண்ணி எந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கேன்னு கஷ்டமா இருக்கும். அட் த சேம் டைம் ஆஃபஸ்கேட்டட் ஃபைல் ஆர் கைண்ட் ஆஃப் அண்ட் ஆல்டர்ட் ஃபைல்ஸ் மால்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலயமா சிக்னேச்சர் பேஸ்ட் டிடெக்ஷன்ல இருந்து நீங்க பைபாஸ் ஆகலாம். அதே மாதிரி பேக் எண்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஆர் இதை நீங்க ஒரு மலிஷியஸ் கோடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் போது இடிஆர்ல இதெல்லாம் டிடெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த கோடுலயே வந்து ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். லைக் இந்த செக்யூரிட்டி இதை பைபாஸ் பண்ணு வித் ஹையர் ப்ரிவிலேஜஸ் ஆர் இதை இக்னோர் பண்ணு அப்படின்ற மாதிரி கோட்ஸ் கொடுக்கலாம். இந்த கோட்ஸ் என்ன கேசஸ்ல ஒர்க் ஆகும்னா இடிஆர் வந்து ஆர்எல்ஸ் அந்த செக்யூர் சொல்யூஷன் அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை, அவனுடைய கான்ஃபிகரேஷன் எஃபெக்டிவா இல்லைன்ற போது இந்த மாதிரி கேசஸ்ல உங்களால பைபாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்புறம் ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக பைபாஸ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த என்ன செக்யூரிட்டி சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கோ அதையே நீங்க டிசேபிள் பண்ணலாம். இல்லாட்டி அதையே நீங்க டார்கெட் பண்ணி ஒரு ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் ஒரு அட்மினோ ஏதோ கூட அதை லாக்ஸை டேம்பர் பண்ண லாக்ஸ் ஃப்ளோ ஆகாத நீங்க டேம்பர் பண்ணலாம். ஸோ டிஃபென்ஸ் எவேஷன் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஒன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா credential access, stealing passports, tokens or other authentication data. ஸோ உங்களுக்கு credential accessன்ற போது யூ கேன் சே தட் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா அட்வர்சரி இந்த மிடில் லைக் மேன் இன் மிடில் அட்டாக் மூலயமா நீங்கள் credentials பண்ணலாம், ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி credential எடுக்கலாம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் credential, அந்த பர்டிகுலர் credentialக்காக நீங்கள் பேஸ்ட் ஆன் வர்னபிலிட்டி நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ ஓஎஸ் credential டம்பிங், அப்புறம் லைக் மோஸ்ட் காமனாக இந்த எல்சாஸ் உடைய ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நீங்க credential எடுக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இன்டர்னலா நெட்வொர்க் ஸ்னிஃபிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்டாக்ஸ் அதுலேயே லைக் மல்டிபிள் டெக்னிக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் டாக்டிக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் லைக் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமனான ஒரு டாக்டிக்னு சொல்லலாம். இந்த டாக்டிக்குள்ள ஒரு சப் டெக்னிக் லைக் ஒரு சப் டாக்டிக் இருக்கும். அந்த சப் டாக்டிக்கான மிட்டிகேஷன் அண்ட் டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், லைக் டிடெக்ஷன் மெத்தடாலஜிஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் காமனா எந்த குரூப் வந்து இந்த ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன காமன்லி யூஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இந்த பர்டிகுலர் சப் டெக்னிக்குன்ற ஹோல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மைட்டர் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் மூவ்மெண்ட் லைக் யூ பீப்புள் நோ தட் மூவிங் அக்ராஸ் த நெட்ஒர்க் இந்த ஸ்டெல்தி மோட் நீங்கள் அன்டிடெக்டபிளா ஒரு ஓவரால் நெட்ஒர்க்குக்கு லைக் கம்ப்ளீட் நெட்ஒர்க்ல ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் ஆகினாதான் உங்களால லைக் அந்த அட்டாக் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ ஒன்று சொல்லலான்னு பார்த்தா லைக் ஒரு பிளாக் ஆர் ஒரு ஐ டோன்ட் ரிமெம்பர் பிளாக் ஆர் ஒரு பாட்காஸ்ட்ல பார்த்தேன். ஒரு சீனியர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் வந்து அவரோட எம்என்சில நடந்த ஒரு அட்டாக் இதை சொன்னார். அவரோட வெண்டாருக்கு ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஆக்சுவலி தே ஆர் அன் ஆன்டிவைரஸ் வெண்டார். அவங்க வந்து ஆன்டிவைரஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கிளையண்ட் வந்து ப்ரீவியஸான ஆன்டிவைரஸ் சொல்யூஷன் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட், ஸோ தட் அதை ரிமூவ் பண்ணிட்டு மைக்ரேட் ஆகுறாங்க. ஒரு ஆன்டிவைரஸ் வந்து இன்னொரு ஆன்டிவைரஸ்க்கு மைக்ரேட் ஆகும்போது தே கம் டு நோ தட் ஆல்ரெடி பேக் எண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, விச் இஸ் அ மால்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மால்வேர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு நெட்ஒர்க்கா ஸ்லோ பை ஸ்லோவா லைக் அக்ராஸ் நெட்ஒர்க் லேட்டரலா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அந்த ஆன்டிவைரஸ் சிக்னேச்சர் பேஸ்ட் டிடெக்ஷன்ல அவங்க லைக் பேசிக்கா ஒரு மால்வேர் இருக்குன்றத சிக்னேச்சர் பேஸ்ட் டிடெக்ஷன்ல ஃபைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல இதை ஃபைன் பண்ணிட்டு அவங்க யோசிக்காம ஆஸ் பர் த புக் ஆர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மால்வேர் இருக்கு அப்படின்னா நமக்கு உடனே ஃபிளாஷ் ஆகுறது என்ன, உடனே ரிமூவ் பண்ணணும், ஐசோலேட் பண்ணணுன்ற போது அந்த கேசஸ்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே அந்த மால்வேரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க என்ன ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா த அட்டாக்கர் வாஸ் ஸோ கிளவர். அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா பேக் எண்ட்ல ஒரு லாஜிக் பாம் ஒன்று டாஸ்கோட லைக் அதை ஷெட்யூல் பண்ணி அண்டர் த ரேடார் அன்டிடெக்டபிளா அவன் சர்டன் பிளேஸ்ல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அந்த லாஜிக் பாம் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போ ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைம்ல ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கோ தென் இந்த லாஜிக் பாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ லைக் புரியுது இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் ஒர்க் லைக் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருக்குன்ற போது பாசிபிலிட்டி அது வந்து டிடெக்ட் ஆயிருக்கலாம், அதை அவங்க ரிமூவ் பண்ணிருக்கலாம். ஸோ ஓகே பேக்கப் பிளானா இந்த லாஜிக் பாம் எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றது ஆக்சுவலா அந்த லாஜிக் பாம் இஸ் லைக் ரேன்சம்வேர். அந்த ரேன்சம்வேர் அரௌண்ட் நாட் ஷோர் 400 or 300 சிஸ்டம்ஸ் ஐ திங்க் ஸோ 300 or 150 ஐ டோன்ட் நோ, லைக் அத்தனை சிஸ்டம்ஸையும் ரேன்சம்வேர் வந்து என்கிரிப்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சினாரியோ வச்சு நீங்க பாத்தீங்கன்னா லேட்டரல் மூவ்மெண்ட் வந்து நீங்க டிடெக்ட் பண்றது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ, அதை மிட்டிகேட் பண்ணும் போதும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். லைக் பேஸ்ட் ஆன் ஒரு அட்டாக்கை வந்து மிட்டிகேஷன்ற போது எடுத்தோம் கவுத்தோம் லைக் புக்ஸ்ல இருக்க மாதிரி நம்ம இந்த அட்டாக்கு இந்த மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டா பண்ணிட முடியாது. அதோடைய பேக் அண்ட் லைக் அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கலாம், பேக்கப் பிளான் எதுவும் இல்லாம இல்லாட்டி ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இல்லாம நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் இருக்கிறது இஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இன் த சென்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் பேசிக்கா. ஸோ இந்த கலெக்ஷன் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தே வாண்ட் நோ லைக் தே ஹாவ் டு கெட் மோர் டேட்டா. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேதரிங் இன்டர்னலா ஒரு நெட்ஒர்க்குள்ளேயோ இல்லை லேட்டரல் மூவ்மெண்ட் மூலையோ ஒரு ஓவரால் நெட்ஒர்க்குள்ள ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கேப்சர் அந்த சிஸ்டம்ல இருந்து வீடியோ கேப்சர் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு அட்வர்ஸ் இந்த மிடில் மூலியமா டிஎன்எஸ் ப்ரூஃபிங்கோ இல்லாட்டி யூ கேன் சே லைக் ஆடியோ கேப்சரிங், இன்புட் மானிட்டரிங் அந்த மாதிரி மூலியமா டேட்டா எடுக்கலாம். லைக் அந்த பர்டிகுலர் சிஸ்டம்குள்ள இருக்கிற லோக்கல் சிஸ்டம் டேட்டாவும் இருக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டாஸ் எடுத்துவாங்க.
ஃபர்தர் அட்டாக்குக்கான ஒரு பேக் அண்ட் லைக் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து they can use it for command and control. Whereas establishing and communication with attacker controlled server, attacker உடைய outside the networkல இருக்கிற லைக் ரிமோட் சர்வரோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன் இட் ஆக்சுவலி வேரிஸ். இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கோ மால்வேருக்கோ பேக் எண்ட்ல இருந்து அடுத்து இதை பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால சிஎன்சி இஸ் மோஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் ஒன். ஸோ சிஎன்சி மூலயமா பர்டிகுலர் சர்வரை ரீச் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் when it comes to you can say டிஸ்கவரி ஹியர் இட் இஸ் டிஸ்கவரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கவரி வந்து உங்களுக்கு லேட்டரல் மூமெண்ட்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கவரி ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு நெட்வொர்க்கையோ ஒரு சிஸ்டமையோ அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவான ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல சொன்னா ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க போறீங்க, ஒரு ஏரியாக்கோ இல்லாட்டி ஒரு புது இடத்துக்கோ போறோம், நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணியோ இல்லாட்டி பைக் ரைட் போயோ அங்க இங்க எல்லா இடத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இல்லையா. சேம் திங் அப்ளிகபிள்ஸ் ஹியர். இங்க அந்த ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம், அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல கான்ஃபிகர் பண்ணிருக்க ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம், குரூப் பாலிசியை பத்தி தெரிஞ்சுக்கலாம், லாக் எனுமரேஷன் பத்தி இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது பேக் எண்ட்ல அண்ட் என்னென்னலாம் ரிமோட் சிஸ்டம்ஸ் வேர் கனெக்டட், ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பர்டிகுலர் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் லேட்டரல் மூமெண்ட் உங்களுக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் லைக் ஓல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். So exfiltration, nothing but like stealing information. You all know that like on the CNC server, backend server, என்ன கம்யூனிகேட் ஆயிருக்கோ அதுக்கு அதோட கம்யூனிகேட் பண்ணி அந்த டிஸ்கவரி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டால அவங்க என்னென்ன டேட்டாலாம் நம்ம வெளியில எடுக்க போறோம்னு டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிஃபைன் பண்ண டேட்டாஸை எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலயமா பேக்எண்ட்ல எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இம்பாக்ட்ன்றது உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் பேஸ் பண்ணி நீங்க மேப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் யூ கேன் சே தட் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரிமூவல்னு சொல்லலாம். ஆர் இப்போ திடீர்னு ஒரு ஆக்சஸ் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஒரு நெட்வொர்க்ல இருந்து ஒரு ஜென்யூனான லெஜிட்டிமேட்டான ஒரு யூசரோட அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரியான சிமிலர் அக்கௌண்ட்டை திரும்ப கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அட்டாக் லைக் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற போது நீங்க அட்டாக் ரிமூவல் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அன் இம்பாக்ட். ஸோ டேட்டா என்கிரிப்ஷன் விச் இஸ் அண்ட் ransomware. ஸோ பேஸ்ட் ஆன் இம்பாக்டையும் நீங்கள் மேப் பண்ணலாம். ஒரு அட்டாக்கோட ஃபைனல் எண்ட் இம்பாக்ட். ஸோ அந்த இம்பாக்டையும் நீங்கள் A to Z எல்லாமே மேப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி மேப் பண்ணலாம்னா லெட்ஸ் டேக் ஒரு அட்டாக் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு நெட்வொர்க்கில் அவன் வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்கோம், ஆல்சோ ransomware அட்டாக்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்ற போது நீங்கள் ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரூட் காஸ்க்காக இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது பேஸ்ட் ஆன் பேட்டர்னோ இல்லாட்டி பாஸ் ரெக்கார்ட்ஸை வச்சு நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ராவா இருக்கும். லைக் நீங்க யூல் ஹேவ் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் லைக் இங்க இது நடந்திருக்கு, இங்க அது நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி மேப் பண்ணணும் ஒரு அட்டாக்கா. ஸோ மேப் பண்ணும் போது இது இங்கே இந்த மைட்டர் அட்டாக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு அட்டாக் நடந்துச்சு, ஒரு அட்டாக் நடந்து முடிச்சிருக்கு விச் இஸ் அண்ட் ransomware அட்டாக் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி. ஸோ அந்த ransomware அட்டாக்கு அவன் இனிஷியலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ரெக்கார்ட் என்ன லைக் ஒவ்வொன்றா நீங்க பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். இம்பாக்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எந்த ஃபைல் லைக் எக்ஸ்ஃபில்ட்ரேஷனும் நடந்திருக்கா, டேட்டாவை எடுத்துட்டு சர்டன் டேட்டாவை எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு ransomware என்கிரிப்ஷன் நடந்திருக்கா. ஸோ அந்த ransomwareக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது எந்த சர்வர் மூலயமா அப்போ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கா நீங்க லாக்ஸ்ல போய் செக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்டர்னலா நெட்வொர்க்ல ஸ்கேனிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கா, லைக் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ லேட்ரல் மூவ்மெண்ட் ஒரு சர்டன் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் வேலிடேஷன் இல்லாம ஒரு ஆக்சஸ் டோக்கன் வச்சோ இல்லாட்டி ஒரு ப்ராப்பர் அத்தன்டிகேஷன் வே இல்லாம சஸ்பிஷியஸ் அத்தன்டிகேஷன் வேல எங்கேயாச்சும் உங்களுக்கு அத்தன்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கா, லைக் கண்டினியூஸ் அத்தன்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் விச் இஸ் அண்ட் அன்யூஷுவல் பிஹேவியரா இருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷியல் ஆக்சஸ் இப்படி டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அவன் செய்யற வரைக்கும் ஏன் நம்மளுடைய செக்யூரிட்டி சொல்யூஷன் டிஃபென்ஸ் வந்து அதை பிளாக் பண்ணல அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது டிஃபென்ஸ் எவேஷன்ல அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கான், டிஃபென்ஸ் எவேஷன் டெக்னிக்ல அவன் என்ன டாக்டிக் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்க டீகோட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ தென் மூவ் ஆன் ஆக ஆக யூ வில் எண்ட் அப் அட் ரெக்கார்ட் ஆக்சுவலா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க அவன் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ரிசர்ச் டெவலப்மெண்ட்டும் யூ வில் ஹேவ் அன் லைக் நோ ஐடியா, பாசிபிலிட்டிஸ் நம்ம வேணா எடுக்கலாம், இப்படியெல்லாம் எடுத்திருக்கலாம் பாசிபிலிட்டிஸ்ன்னு.
ஸோ இனிஷியல் ஆக்சஸ்ல இருந்து வேணா நீங்க இனிஷியல் ஆக்சஸ் அப்படி இனிஷியல் ஆக்சஸ் யூ கேன் பேக் ட்ராக் ஹிம். ஒரு ஃபிஷிங் இமெயில் மூலயமா உள்ள வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி லைக் ஃபைனலா நீங்க இன்வெஸ்டிகேஷனை எண்ட் பண்ணலாம். ஸோ நீங்க டோட்டலா மேப் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணும் போது இனிஷியல் ஆக்சஸ் மூலயமா ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கான், மால்வேரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான், பேஸ்ட் ஆன் எக்ஸிக்யூஷன் லாங் டேர்ம் சர்வைவ் பண்றதுக்காக பெர்சிஸ்டன்ஸ் வச்சிருக்கான். பெர்சிஸ்டன்ஸ் மூலயமா ஹை ப்ரிவிலேஜ் பெர்சிஸ்டன்ஸ்க்கு ஃபாலோடு பை ஹை ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட்ஸை கெயின் பண்ணியிருக்கான். அடுத்து வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் டிஃபென்ஸ் எவேஷன் டாக்டிக்ஸ் மூலயமா அங்க இருக்க செக்யூரிட்டி சொல்யூஷனையும் இல்லாட்டி மானிட்டரிங் சிஸ்டம்ஸையும் வந்து ஹி ஹட் ஃபுல் தெம் அண்ட் கிரெடென்ஷியல் ஆக்சஸ் எடுத்திருக்கான். பேஸ்ட் ஆன் ஒரு அட்மினோ இல்லாட்டி ஒரு லைக் ஹை ப்ரிவிலேஜ் இருக்கிற லைக் அன்சஸ்பெக்டட் ஒரு கிரெடென்ஷியலோட ஆக்சஸ் எடுத்திருக்கோம். ஆர் ஆல்ஸ் ஹி மே கிரியேட்டட் கிரெடென்ஷியல்ஸ் டிஸ்கவரி அந்த என்வரான்மெண்ட்ல ஸ்கேனிங் இன்டர்னலா ஸ்கேனிங் ஆக்டிவிட்டி லைக் எல்டாப் ஸ்குவைஸ் மூலயமாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு ரேண்டம் ஸ்கேனிங் ஆக்டிவிட்டி மூலயமாவோ இன்டர்னலா மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேன் பண்ணி டேட்டாவை பொறுமையா கலெக்ட் பண்ணியிருக்கான். கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு அவன் லேட்டரலா மூவ் பண்ணி அக்ராஸ் த நெட்வொர்க் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் எந்த டேட்டாவை அவன் என்கிரிப்ட் பண்ணணும் ஆர் எந்த லைக் என்ன எந்த டேட்டாவை எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த குரூஷியல் சிஸ்டம்ஸ் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவன் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கான். இப்படின்ற அளவுக்கு ஒரு டாப் லைக் ஒரு அட்வர்சரியை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க டீகோட் பண்ணி ஒரு லைக் ரூட் காஸ் அனாலிசிஸோ இல்லாட்டி ஒரு டீடைல்டு மேப்பிங் ரிப்போர்ட்டோ நீங்க நைட்ரி வச்சு ரெடி பண்ண முடியும். ஸோ லைக் தட்ஸ் இட். இந்த பிபிடி முடிஞ்சு நம்ம சைட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் செகண்ட் இட்ஸ் லோடிங். ஸோ இதுதான் வந்து மைட்டரோட உடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ திஸ் ஒன் நீங்கள் லைக் மைட்டர்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் யூஆர்எல் தான் உங்களுடைய சைட். ஸோ சொன்னாலே மெட்ரிக்ஸ். ஸோ மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி 3 types ஆஃப் மெட்ரிக்ஸ். ஓகே ஜஸ்ட் செகண்ட். ஆக்சுவலாக ரெஸ்பாண்ட் ஆகலை. இல்லை ப்ரோ, நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பையும் அந்த கூகுள் டிரைவையும் ஓகே. ஆக்சுவலாக என் லேப்டாப்பே கொஞ்சம் மட்டும் தான் பழைய லேப்டாப் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப அடி வாங்குது. யா இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். யா ஸோ பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸில் தான் இப்போ இருக்கும். உங்களுக்கு மொபைல் ஆர் ஐசிஎஸ் வந்து லைக் ஓடி நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் அதுக்கான ஃப்ரேம்ஒர்க்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ லைக் இப்போதைக்கு நான் என்டர்பிரைஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஹியர் இட் இஸ். சொன்னாலையா திஸ் த ஒன் டாக்டிக் 14 லைக் டாக்டிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி ரெகானசன்ஸ், ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஐடி இருக்கும். ஸோ இதோடைய லைக் டாக்டிக்கோடைய ஐடி வந்து தே ஸ்டார்ட்ஸ் வித் டிஏ. டிஏல ஸ்டார்ட் ஆகுது டாக்டிக். யூ கேன் சே டெக்னிக்ன்றது T1. ஸோ ரெகானசன்ஸ், ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இனிஷியல் ஆக்சஸ், எக்ஸிக்யூஷன், பெர்சிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு யூ ஆர் கம்ப்ளீட்லி நியூ டு மைட்டர், நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைட்டருடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதை பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு இந்த 14 டாக்டிக்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும். நம்ம ரெகானசன்ஸ்னா என்ன, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னாலஜிஸ் என்ன, இனிஷியல் ஆக்சஸ்னா என்ன, எக்ஸிக்யூஷன், பெர்சிஸ்டன்ஸ், எக்ஸ்ஃபில்ட்ரேஷன், இம்பேக்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு வேகாவோ இல்லை தியரிட்டிக்கலாவோ இல்லை மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டூல்ஸ் இம்பேக்ட் பேஸ் பண்ணியோ நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஃபர்ஸ்ட் 14 படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெக்னிக்ஸ் போனதான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா நீங்க எடுத்த உடனே ஒரே டாக்டிக் படிச்சுட்டு அதோட டெக்னிக் படிச்சுட்டு அடுத்த டெக்னிக் படிக்காம ஃபர்ஸ்ட் 14 டாக்டிக் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற டெக்னிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இட் வேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கும், இங்கே 8 டெக்னிக் இருக்கும், 11 இருக்கும். ஸோ இருக்கிறதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எவேஷன் 44 டெக்னிக். ஆக்சுவலாக இப்போ ஒரு டெக்னிக் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது 44 இருந்தது சில லைக் வீக்ஸ் முன்னாடி. இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவா உங்களுக்கு ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க பேஸ்ட் ஆன் இப்போ கரண்ட் சினாரியோஸ்ல என்னென்ன புது டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகுது, அந்த டெக்னாலஜிஸ்ல என்ன மாதிரியான போஸ்ட் காம்ப்ரமைசேஷன் ஆக்டிவிட்டி இல்லை இனிஷியல் காம்ப்ரமைசேஷன் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ லெட்ஸ் டேக் ரெகானசன்ஸ்ல ஆக்டிவ் ஸ்கேனிங் இருக்கு இல்லையா, ஆக்டிவ் ஸ்கேனிங் நான் இப்போ கிளிக் பண்றேன். ஸோ ஆக்டிவ் ஸ்கேனிங்ன்ற போது தே ஹாவ் ஆக்டிவ் ஸ்கேனிங் இஸ் அண்ட் லெட்ஸ் டேக் இட் ஆஸ் அண்ட் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 சப் டெக்னிக் இருக்கு.
ஆக்டிவ் ஸ்கேனிங்னா உங்களுக்கு ஸ்கேனிங் ஐபி பிளாக்ஸ், வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் பண்ணலாம், இல்லாட்டி வேர்ட் லிஸ்ட் ஸ்கேனிங் பண்ணலாம், அப்ளிகேஷன் வேர்ட் லிஸ்ட் லைக் டைரக்டரி brute force யூசிங் வேர்ட் லிஸ்ட், அந்த மாதிரி நீங்க ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்க கேதரிங் விக்டிம் ஹோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ற போது யூ கேன் சே அதுக்குள்ள ஹார்ட்வேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர், ஃபிர்ம்வேர், கிளைண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த மாதிரி சப்டெக்னிக்ஸ் இருக்கும். சப்டெக்னிக்ஸோடைய ஐடி தே ஸ்டார்ட் வித் T1, பட் அதில் வந்து பாயிண்ட் பேஸ் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டெக்னிக் T1592 அப்படின்னு இருக்குன்னா இங்க வந்து லைக் எண்டிங்ல வந்து 0.001, 0.002 அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் கோர்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்கு. ஸோ ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல சொன்னேன் இல்லையா, அக்வரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்கர் பண்றதுல டொமைன் அக்கர் பண்ணலாம், டிஎன்எஸ் சர்வர் அக்கர் பண்ணலாம், வர்ச்சுவல் பிரைவேட் சர்வர்ஸ் அக்கர் பண்ணலாம், சர்வர்ஸ், பாட்நெட், சர்வர்லெஸ், மால்வேர் ரெஸ்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் சப்டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நீங்க படிக்கலாம் அப்படின்னா இந்த 14 டெக்னிக்கை சொன்ன மாதிரி படிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற நீங்க சாட்ஜிபிட்டிலேயே கூகுள்லயே போட்டு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னிக்ஸ் ஆர் சப்டெக்னிக்ஸ் இன் அ டாக்டிக் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா இந்த ரெகானசன்ஸ்ல மோஸ்ட் காமன்லி யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கேனிங், கேதரிங் விக்டிம் ஹோஸ்ட் இன்ஃபர்மேஷன், விக்டிம் ஐடென்டி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச் ஓப்பன் வெப்சைட் ஆர் டொமைன், சர்ச் விக்டிம் ஓன்டு வெப்சைட், இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு படிங்க. எனி 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டாக்டிக்லையும் எனி 4 டெக்னிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 டெக்னிக்கை படிங்க. அந்த 4 டெக்னிக்கை படிச்சு முடிச்சுட்டு நீங்க அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆர் நீங்க அதை பார்க்க யூஸ் டு ஆக அந்த 4 டெக்னிக்குள்ள இருக்கிற சப்டெக்னிக்ஸ் படிங்க. ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு ஆர் பேஸ்ட் ஆன் ஒர்க் ஃப்ளோ ஆர் எல்ஸ் நீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க படிக்கணும், அதுக்கப்புறமா இன்னும் ஒன்னும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கிறது ரியலி இம்பாசிபிள். இது எப்படி மேப் பண்ற மாதிரி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் ஃபார் கரன்ஷியல் ஆக்சஸ்னு சொல்றேன் உங்களுக்கு. சொல்றேன் போது இதோடைய என்ன டெக்னிக், இது வந்து எந்த டாக்டிக்கு கீழே வருது அப்படின்னு வந்து நமக்கு லைக் தெரியணும். நான் ஒரு அட்டாக் ஒன்று பார்க்குறேன் அப்படின்ற போது லெட்ஸே ஒரு ஐபி ஸ்கேனிங் ஐபி பிளாக் ஸ்கேனிங் வந்து ஆக்டிவிட்டி நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்ற போது ஓகே இது வந்து திஸ் இஸ் அன் டெக்னிக், இது வந்து சப்டெக்னிக், இதோடைய டெக்னிக் வந்து ஆக்டிவ் ஸ்கேனிங். ஸோ ஆக்டிவ் ஸ்கேனிங் இதுக்கு கீழே வந்து ரெகானசன்ஸ். ஸோ நான் அப்படி மேப் பண்ணுவேன். இப்போ ரெகானசன்ஸ் ஆக்டிவிட்டி அட்டம் பண்ணியிருக்கான். ஸோ யூசிங் அண்ட் டெக்னிக் ஆஃப் ஆக்டிவ் ஸ்கேனிங்ல ஸ்பெசிஃபிக்கா ஸ்கேனிங் ஐபி பிளாக்ஸ் வந்து அட்டம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் சே இனிஷியல் ஆக்சஸ்ல கான்டென்ட் இன்ஜெக்ஷன், பிஎஸ்எம்ஐ டிரைவ் பை காம்ப்ரமைஸ், யூ கேன் சே ஃபிஷிங்ல வந்து ஸ்பியர் ஃபிஷிங் யூசிங் லிங்க் லைக் யூஆர்எல்ஸ் இல்லாட்டி வாய்ஸ் வியா சர்வீஸ் அந்த மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் இது நம்ம மேப் பண்ணலாம். ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு, அட்டாச்மெண்ட் பேஸ்ட் ஸ்பியர் ஃபிஷிங்னா ஓகே திஸ் அண்ட் சப் டெக்னிக் ஆஃப் திஸ் ஃபிஷிங், ஸோ திஸ் அண்ட் டெக்னிக் அண்டர் இனிஷியல் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மேப் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றத்தையும். ஸோ இது ஏன் மேப்பிங் எனக்கு பர்சனலா இந்த மைட்டர் ஃப்ரேம் ஒர்க் எப்படி எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு அட்டாக்கை அனலைஸ் பண்ணும் போதோ இல்லை ஒரு அட்டாக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போதோ, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சிஸ்டன்ஸ் ஒரு ஷெட்யூல் டாஸ்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த ஷெட்யூல் டாஸ்க் பண்ணியிருக்கான்ற போது ஓகே இது வந்து ஒரு ஷெட்யூல் டாஸ்க் ஏதோ ஒரு அட்டாக் அப்படின்னு ரேண்டமா பார்க்காம ஷெட்யூல் டாஸ்க் பண்ணியிருக்கானா அதோடைய பர்பஸ் என்னவா இருக்கும். ஸோ பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவா இருக்கலாம், உங்க லைக் பர்சிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸிகியூஷனா இருக்கலாம், அந்த மாதிரி. அந்த சேம் டைம் உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா ஓகே அவன் கிரெடென்ஷியல் இல்ல ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா ஓகே கிரெடென்ஷியலுக்காக பண்ணியிருக்கான். ஸோ கம்ஸ் அண்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கிரெடென்ஷியல் ஆக்சஸ் பண்ணியிருக்கானா ஓகே கிரெடென்ஷியல் ஆக்சஸ்க்கு அப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா அந்த கிரெடென்ஷியலை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டான், ஆக்சஸ் எடுத்துட்டான்ற போது அவனுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்றத என்னால மேப் பண்ணி கெஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த மூவ் இதுவா இருக்கலாம், ஸோ இதோட ப்ரீவியஸ் மூவ் இதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்டாக் மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லைக் யூ கான் ப்ரெடிக்ட் இட் கம்ப்ளீட்லி, பட் பேஸ்ட் ஆன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் டிஃபைன் பண்ணி பாசிபிலிட்டிஸை லைக் நீங்க டிஃபைன் பண்ண ஒர்க் பண்ணலாம் ஃபர்தரா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது லைக் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஐம் கோயிங் இன் அ வேக் லைக் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ப்ரீசன்ட்லியே டிஸ்கவரி லைக் அக்கௌண்ட் டிஸ்கவரி சென்ஸ் லோக்கல் அக்கௌண்ட்ஸ், டொமைன்ஸ், இமெயில் அக்கௌண்ட்,
லைக் கிளவுட் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கும். ரேண்டமா ஒரு டெக்னிக் ஒன்று சொல்றோம் அப்படின்னா நம்மளால லைக் இட்ஸ் இனிஷியலா கஷ்டமா இருக்கும். இது என்ன சப் டெக்னிக், இது என்ன டெக்னிக் கீழே வருது, என்ன டாக்டிக் கீழே வருதுன்னு. ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஆல்ரெடி ஒரு பேஸ் நாலேஜ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்ககிட்ட, ஓகே ஒரு சஸ்பீஷியஸ் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு யூசர் வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி ரேண்டமா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி யூ கேன் கெஸ் இட் ஆஸ் அண்ட் ஓகே இது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அவன் வந்து இந்த சர்டன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற போது ஓகே இது இஸ் அன் ஓவர் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன திஸ் அண்ட் சப் டெக்னிக் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ல ஒரு ப்ரோட்டோகாலை வச்சு இப்போ ஒரு போர்ட் 53 இல்லாட்டி உங்களுக்கு ஹெச்டிடிபியோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோட்டோகால் மூலயமா பண்ணும்போது அதை பேக் ட்ராக் பண்ணி உங்களால என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆல்ஸ் ஒரு என்கிரிப்டட் சேனல் மூலயமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற போது நீங்க யூ கேன் சி யா ஹியர். ஸோ சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அல்ல சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அண்ட் பேஸ்ட் ஆன் கிரிப்டோகிராஃபி மாடலை வச்சு நீங்க பேக் ட்ராக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யூ கேன் லைக் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டாக்டிக்கையோ ஒரு டெக்னிக்கையோ நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பட் ஹேவ் டு நோ லைக் திஸ் குல் ரிவலேஜ் திஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வேகா ஒரு ஐடியா வச்சிருந்தாலே இட் இஸ் மோர் தென் இனஃப். ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற போது. ஸோ இதை ரேண்டமா உங்களுக்கு I'll open something. So yeah, ஓபன் பண்றேன்னா சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ ஐ டோல்ட் யூ லைக் ப்ரீவியஸ்லி காமன் நாலேஜ். இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மிட்டிகேஷன் என்னென்ன மிட்டிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். டிடெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஐடி இங்கே இருக்கும். டிஎஸ்ன்றது டிடெக்ஷன் ஐடி, எம்ன்றது இட்ஸ் கேன் ஸ்டார்ட்ஸ் வித் மிட்டிகேஷன். ஸோ இங்கே டிடெக்ஷன்ற போது என்னென்ன வே ஆஃப் டிடெக்டிங் திஸ் பர்டிகுலர் அட்டாக்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் கூட நீங்க லைக் ஃபர்தர் வெப்சைட்ஸ்ல போய் ரீடைரக்ட் ஆகி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ வில் சே எனக்கு ஒரு ஏபிடி குரூப் பற்றி தெரியுன்ற போது அந்த லைக் இதுல வந்து நீங்க சர்ச் பார்ல நீங்க அந்த ஏபிடி குரூப் பேரை டைப் பண்ணீங்கன்னா அந்த ஏபிடி குரூப்புக்கான ஐடி உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன அட்டாக் ஆக்டிவிட்டியில இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அவங்க என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய சிக்னேச்சர் அட்டாக்ஸ் என்ன, அவங்க லைக் ஒவ்வொரு ஏபிடி குரூப்ஸ்க்கும் அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் பேட்டர்ன் இருக்கும், சிக்னேச்சர் டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்ற பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு அட்டாக்கையோ இல்லாட்டி ஒரு ஆக்டிவிட்டியவோ நீங்க இங்க 3 டைமென்ஷனலா படிக்க முடியும். ஸோ நீங்க ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக கோத்ரூ பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் யூ ஷுட் ஹேவ் அ லைக் பேசிக் ஐடியா ஆஃப் இட். இப்போ ஆக்டிவ் ஸ்கேனிங்ன்ற போது ஆக்டிவ் ஸ்கேனிங்ல 3 டைப்ஸ் இருக்கு, லைக் 3 சப் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ ஆக்டிவ் ஸ்கேன்றது ஒரு டெக்னிக். இங்கே 3 இது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா நீங்க போய் படிக்கலாம். ஸ்கேனிங் ஐபி பிளாக்ஸுக்கும் மிட்டிகேஷன் தனியா இருக்கும், டிடெக்ஷன் தனியா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் மிட்டிகேஷன் டிடெக்ஷன் தனியா இருக்கும். பஸ் காமனா படிச்சா போதும். இப்போ ஆக்டிவ் ஸ்கேனிங்ற போதே எனக்கு இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்கேனிங் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ காமனா மிட்டிகேஷன் படிச்சா போதும். அண்ட் டிடெக்ஷனும் லைக் டிடெக்ஷன்றது டிடெக்ஷன் இன்ஜினியரிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் செப்பரேட் டாபிக். பட் how detection engineer works, like detection engineering associate with the MITRE attack framework வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். எக்ஸாம்பிள் க்ளவுட் ஸ்டேக்ல ஒரு அலர்ட் வருது, அதுல வந்து உங்களுக்கு பேசிக்கா பவர்ஷல் ஆக்டிவிட்டி ஆர் எல்ஸ் எம்எஸ்ஹெச்டி ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அலர்ட் வருது அப்படின்ற போது நீங்க ஓகே எம்எஸ்ஹெச்டி ஆக்டிவிட்டியா, ஓகே இது என்ன ஆக்டிவிட்டி, இதனால எனக்கு என்ன பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்கு, இதால என்ன இதுவாக போகுதுன்ற ஒரு ஐடியா லைக் உங்களுக்கு இல்லை அப்படின்ற போது அனலைஸ் பண்றது கஷ்டம். அட் த சேம் டைம் அதோடைய பேசிக் ஐடியாவும் இருக்கு உங்ககிட்ட, அதோடைய மைட்ரி பேஸ் பண்ண பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நாலேஜ் இருக்குன்ற போது அங்கேயே வந்து உங்களுக்கு கிளவுட் ஸ்ட்ரைக்கோ ஆர் எனி அதர் EDR tool which works based on டிடெக்ஷன் இன்ஜின் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் MITRE அட்டாக்ன்ற போது அங்கேயே உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து இந்த சப்டெக்னிக், இந்த சப்டெக்னிக் வந்து இந்த டெக்னிக் கீழே வருது, இந்த டெக்னிக்கால இந்த இதான் அவனுடைய இன்டென்ஷன். ஸோ இந்த டாக்டிக் கீழே ஸோ அவன் இனிஷியல் ஆக்சஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான் இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை வச்சு. ஸோ ஃபிஷிங்கோ கைண்ட் ஆஃப் ஃபிஷிங் ஆக்டிவிட்டி, ஃபிஷிங்ல ஸ்பியர் ஃபிஷிங் ஓவர் அண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஃபாலோடு பை
அந்த அட்டாச்மெண்ட் வந்து பேக் எண்ட்ல ஒரு மால்வேரோ லைக் ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஃபாலோடு பை ஒரு பேக் எண்ட்ல ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சர்வரை ரீச் அவுட் பண்ணி ஃபர்தர் மால்வேரை டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஆர் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அந்த மானிட்டரிங் சொல்யூஷனோ இல்லை செக்யூரிட்டி சொல்யூஷனோ உங்களுக்கு கொடுக்கும். பட் அது கொடுக்கும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதோடைய லைக் பேசிக் மைட்டர் நாலேஜ் இருக்கணும். மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா மல்டிபிள் மானிட்டரிங் சொல்யூஷன்ஸ் நீங்க யூஸ் கேசஸை மேப் பண்றது ஆர் ப்ரீ டிஃபைன்டா மேப் பண்ணி வரதை பொறுத்து மானிட்டரிங் சொல்யூஷன்ஸ்ல மைட்டர் அட்டாக் இன்டெகிரேட் ஆயிருக்கும். இல்லாட்டி நீங்க மேனுவலாவும் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. இப்போ கியூரேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் இன்டெகிரேஷன் தான் இருக்கும். நீங்க ஒரு யூஸ் கேஸ் எழுதுறீங்க அப்படின்ற போது நீங்க மேனுவலா போயிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்லையும் நீங்க இந்த அட்டாக்கையோ இல்லாட்டி லைக் இந்த டாக்டிக்கையோ டெக்னிக்கையோ வந்து நீங்க மேனுவலா வந்து மேப் பண்ற மாதிரி இருக்கும். வேறாஸ் க்ரௌட் ஸ்ட்ரைக்கோ இல்லாட்டி ஒரு மைட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு ஃபயர் பாலோ இல்லாட்டி ஒரு ஐபிஎஸ்ஓ அந்த மாதிரி மைட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதுல போய் பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து ப்ரீ டிஃபைன்டா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பேஸ்ல நீங்க ஒரு பேசிக் அனாலிசிஸ் கொடுத்தாலே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் மோர் தென் எனஃப் ஃபார் அன் பிகினர் ஆர் அன் பேசிக் 2 year எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன் அந்த மாதிரி கூட 2 to 3 year எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் கூட சொல்லலாம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷரானா ஐ வில் ரெக்கமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லைக் பேசிக்காக வேகாவாச்சு தெரிஞ்சிருக்கணும். லைக் மைட்டர்னா என்ன, அதோடைய பர்பஸ் என்ன, வாட் இட் கிவ்ஸ் டு த லைக் மார்க்கெட், அது இப்போதைக்கு மார்க்கெட்டில் அது என்ன கொடுக்குறாங்க, லைக் என்னென்ன செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸில் அது இன்டெகிரேட் பண்ணி மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அண்ட் டெக்னிக்ஸ் கம்ப்ளீட்டா தெரியணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் ஆல் டாக்டிக்ஸ் கம்பல்ஷன் 14 டாக்டிக்குமே. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு அட்வர்சரியோட கம்ப்ளீட் அட்டாக் பேட்டர்ன், ஒரு ஓவரால் ஆக்டிவிட்டி, ஒரு கம்ப்ளீட் அட்டாக்கே உங்களுக்கு ஒரு 14 இதுல வந்து டாக்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற போது இதை நீங்க படிக்கிறது மூலயமாவே யூ வில் கெட் மோர் தென் எனஃப் நாலேஜ் டு லைக் கரெக்ட் இன்டர்வியூவாவோ இல்லாட்டி நீங்க லைக் ஒரு அனாலிசிஸ் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ என்னமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூவர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு அட்டாக் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் இஸ் அண்ட் ரெக்கார்ட் அண்ட் வாட் இஸ் ஆக்டிவ் ஸ்கேனிங் அப்படின்ற மாதிரி, ஒரு ஸ்கேனிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க அந்த கொஸ்டினை வாட் இஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ திஸ் இஸ் அண்ட் சப்டெக்னிக் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் சப்டெக்னிக்ஸ் கம்ஸ் அண்ட் திஸ் டாக்டிக். ஸோ லைக் த இன்டென்ஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க ப்ரீஃபாவோ இல்லாட்டி மைட்டர் பேஸ் பண்ணி டிஃபைன்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் அ திக்கர் எட்ஜ். they'll give priority to you because MITRE வந்து they will see for ஒரு 2 year எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஒரு 3 year எக்ஸ்பீரியன்ஸ்டோ கிட்ட மோஸ்ட் காமனா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெஷர் கிட்ட உங்ககிட்டே தெரியுது அப்படின்ற போது தட்ஸ் அண்ட் குட் சைன்ஸ். ஸோ லைக் தட்ஸ் த ஒன் கைஸ். லைக் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யூ கேன் கோ ஃபார். யா ப்ரோ, பிஃபோர் தட் ஒன்னு ஆட் பண்ணனும். இந்த அந்த மீட்ங்கிற டேபுக்கு மட்டும் போயிடாதீங்க, அது மிரர் பண்ண ஆரம்பிச்சு இதே டேபிள்ல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சால சிறந்தது. அப்புறம் இன்னொன்னு நான் அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, லைக் சம்மன் வந்து இப்போ ஷாக்லயோ இதுலயோ இல்ல ஒரு பென்டெஸ்ட் இந்த மாதிரி இதுலயோ கண்டிப்பா இந்த மைட்ரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இவர் வந்து ஆப்ஷனல் மாதிரி சொல்றாரு, பட் போய் கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா as a ஃப்ரெஷரா வந்து உங்களுக்கு மொத்தமா அது ஏன்னா நான் ஃப்ரெஷரா இருந்தபோது எனக்கு தெரியல ஆக்சுவலா. இல்ல நான் ஃப்ரெஷரா இருந்தபோது எனக்கு ஆக்சுவலா தெரியாது மைட்டர்னு ஒண்ணு இருக்குன்றது ஓப்பனா சொல்ல எனக்கு தெரியாது. நான் ஜாப் போனதுக்கு அப்புறம் பார்க்கும் போது ஐ வாஸ் டன் லைக் இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ப்ரீவியஸா படிச்சிருந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் நான் இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும் போது அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்ல ப்ரோ இது டூ மச் கைண்ட் ஆஃப் எனக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, டூ மச்னா சொல்றாங்க. சோ நானா நான் பர்சனலா நான் சஃபர் பண்ண நானும் சொல்றேன். டூ மச் தான் சொன்னீங்கன்னா வேலைக்கு படிச்சுதான் ஆகணும்னா ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, சாக்கு த்ரெட் ஹண்டிங், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரெட் டீமிங் வராங்களோ அவங்க இது பார்த்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பென் டெஸ்டிங் கில் செயின் இருக்கு, அதோட இதுக்கும் லைட்டா சமம். பட் ஆனா அஸ் அன் என்டையர்லி டெக்னிக்ஸ்ன்றது கொஞ்சம் வேரி ஆகும் இல்லையா. பென் டெஸ்ட் எப்படி இருந்தாலும் யாரும் ஸ்பெசிஃபிக்கா இது வரைக்கும் நீ மைட்டர் கேட்டது இல்லை. பட் ரெட் டீமிங் இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒரு கண்டிப்பா ஸ்டாக் அண்ட் த்ரெட் ஹண்டிங்க்கு இது அவசியமா தேவை. எப்படி ரொம்ப கம்பல்சரி தான்.
ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா, அதனால அதுவும் வந்து ஐ மீன் ப்ராப்பரா பண்றவங்க வந்து கண்டிப்பா படிச்சாகும். அண்ட் தென் ஃப்ரெஷருக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, ஒரே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். இதை போயிட்டு ஒரு லிங்கை எடுத்து படிச்சா ரொம்ப தெளிவா புரியும். காலியா யா ஓகே ஃபைன். அதுக்கு ஏதாவது இனிஷியலா கோர்ஸ் அந்த மாதிரி எடுத்து படிச்சு அதுல வர கீழ் செயின் பத்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டோம்னா இந்த டாக்டிக்ஸ் பேர் புரியும். டாக்டிக்ஸ் பேர் புரிஞ்சா அதுக்கப்புறமா உள்ள ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். 1008 டெக்னிக்ஸ் போட்டிருப்போம் இனிஷியல் ஆக்சஸ். அதை ஒவ்வொன்றும் ஒரு ஏபிடி யூஸ் பண்ணது, எந்தெந்த ஏபிடி யூஸ் பண்ணானுங்க அப்படின்லாம் பண்ணுவோம். புதுசாகவும் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெட்டீமிங்க்கு ரொம்ப ரியலாவே யூஸ்ஃபுல். ரியல் டைமா பண்ணச்சேவும் நமக்கு வந்து நியூவா என்ன ஏபிடி யூஸ் பண்ணியிருக்கான். நான் அப்போ பண்ணச்சேவும் எக்ஸ்எல்எல் அட்டாக்லாம் வந்து இதுல இருந்தா ஒரு ஏபிடி பண்ணியிருந்தான்றதை பார்த்து எடுத்து பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ரியல் டைமா யூஸ் ஆகிறதுக்கும் இது இருக்கும். ஆனால் பட் மோஸ்ட்லி ஃபார் அட்வான்ஸ்டு கைஸ் மெயின் நிறைய விஷயம் படிக்கிறது, ஏன்னா எல்லாமே தியரட்டிக்கலா இருக்கும் இதுல. இல்ல நம்ம இதை ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். லைக் வந்து ஒரு ஸ்கொயர் மேல ஒரு ரெக்டாங்கிள் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பில்டிங் பிளாக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கேஸ்ல பில்ட் பண்ணலாம். இதை வச்சு இதுல இருந்து ஐடியா சொல்றதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அதே மாதிரி சாக்குக்கு ரொம்ப லைக் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும் போது அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு செக்யூரிட்டி சொல்யூஷனே மைட்டர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அலர்ட் ட்ரிகர் பண்ணி காட்டும். ஸோ அந்த அலர்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாலே உங்களுக்கு மைட்டர் தெரிஞ்சாதான் அதை அனலைஸே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பேஸே அங்கதான். நீங்க சாக்கு வரீங்க அப்படின்னா கம்பல்சரி மைட்டர் பேசிக்ஸ் ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். லைக் அது லைக் நான் ஸ்பீரியஸா சொன்ன மாதிரி 14 டாக்டிக் கம்பல்சரி. நீங்க ஃபர்ஸ்ட் லைக் நீங்க ஃப்ரெஷரா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நான் எப்படி படிச்சேன்னா ஃபர்ஸ்ட் 14 டாக்டிக் பார்த்தேன். லைக் ஒவ்வொரு டாக்டிக்கும் என்னென்ன பேசிக்கா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா யூடியூப் இதை போய் அட்டாக் சிமுலேஷன்ஸ் பார்க்கலாம். இல்லை நீங்க சின்ன சின்னதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெட் டீம்லயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளூ டீமுக்கு போறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 14 டாக்டிக்ஸ் நீங்க ரேண்டமா ஒரு டாப் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா டாப் 4 டெக்னிக் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ 10-40 டெக்னிக் இருக்குன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னிக்கை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கை செலக்ட் பண்ணுங்க, அதை மட்டும் படிங்க. சப்டெக்னிக் உள்ள போய் தொலைஞ்சு போயிருவீங்க. ஆக்சுவலா டாபிக் போக போக உள்ள ஹனுமான் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் அவுட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டெக்னிக் படிங்க. டெக்னிக் ஒரு 4 டெக்னிக் படிச்சு முடிங்க. அடுத்த டாக்டிக் மூவ் ஆகுங்க. திரும்ப 4 டெக்னிக் படிங்க. இப்படி 14 டாக்டிக்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஒரு 4 டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்டெக்னிக்ஸ் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் லாங் டேர்ம்ல தான் படிக்க முடியும். இதை நீங்க நான் எடுக்கிறேன் ஒரு 3 மாசத்துல நான் அதை கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்லாம் அது பாசிபிளே கிடையாது. நீங்க லாங் டேர்முக்கு மந்த்ஸ் இயர்ஸ்ல நீங்க படிக்க இல்லை இதோட ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு கம்பல்ஷனே சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி நான் ஆப்ஷனலா சொன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு கம்பல்ஷனே சொல்லலாம். நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் கெட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. எடுத்த உடனே ரேண்டமா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி அதை உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களால அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. நான் எல்லாத்தையுமே படிக்க நினைச்சாலும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. கோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாக்டிக். அதுக்கப்புறம் ஒரு டாப் 4 டெக்னிக் போங்க. அதுக்கப்புறம் சப் டெக்னிக்ஸ் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் டிடெக்ஷன் அண்ட் மிட்டிகேஷன்ஸ் பாருங்க. ஏன்னா நீங்க ப்ளூ டீமா இருந்து படிக்கிறீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்டாக் பத்தி தெரிஞ்சா மட்டும் பத்தாது இல்லை, டிடெக்ஷன் மிட்டிகேஷனும் தெரியணும். ஸோ டிடெக்ஷனும் படிங்க, மிட்டிகேஷனும் படிங்க. அதுல ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சில அட்டாக்ஸ்க்குலாம் காமன் டிடெக்ஷன் மெத்தடாலஜிஸ் இருக்கும், காமன் மிட்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமனான ஒரு 4 தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூல சொல்றதுக்கோ அந்த மாதிரி, இல்லாட்டி ரியல் டைம்ல அப்ளை பண்றதுக்கோ. ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனீங்கன்னா யூ கேன் லைக் ஈஸியா அதை அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இப்போ ரீசெண்டா defend.meter.org ஒரு சைட் வந்துருக்கு. மைட்டர் அட்டாக் மாதிரி மைட்டர் டிஃபெண்ட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதையும் செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச மெயினா சாக் பீப்புளுக்கு இன்னும் யூஸ் ஆகும். ஆனா இப்பதான் வந்திருக்குது. E3 க்கு பதிலாக 3 வரும். நான் லிங்க் இதுல ஷேர் பண்றேன். அதுல வந்து இது எப்படி அட்டாக் பெர்ஸ்பெக்டிவ் டிரெக்ஷன் இருக்கோ அது ஃபுல்லாவே எப்படிலாம் என்னென்ன டிஃபென்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே ஓகே ஃபைன். யாருக்கா எதுனா क्वेश्चंस இருக்கா? क्वेश्चंस யாரா இருந்ததுன்னா ப்ளீஸ் அது என்னன்னு கேட்டுருங்க, இல்லை சாட்ல கூட சொல்லுங்க.
லைக் காமனா கூட நீங்க கேட்கலாம். லைக் நான் ஃப்ரெஷரா இது ஏன் படிக்கணும், லைக் எனக்கு இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க காமனா கூட கேட்கலாம். ஆர்எல்எஸ் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன், நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல, நான் இப்போ அப்ரோச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், லைக் அப்படி கூட நீங்க கேட்கலாம். அது ஒண்ணும் இல்ல, புதுசா ஜாயின் பண்ணவங்க எல்லாம் 7 மணில இருந்து கயந்துட்டாங்க. கட கட கடன்னு 35 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 37 பேர் இருக்காங்க. ரொம்ப தியரட்டிக்கலா போனதை கலந்துக்கிட்டாங்க போல. இல்லை, இட்ஸ் ஃபைன். நம்ம அது ஒரு சில விஷயங்கள் தியரிட்டிக்கலா தான் இருக்கும். என்ன ஆமா. பண்றது? இப்போ இந்த அட்டாக், இப்ப இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு ஒண்ணு ஒண்ணா நான் பண்ணி காட்டுறேன்னு இது பண்ண எங்க போறது? முடிஞ்சிச்சு story. முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் நீங்க. இல்ல, 2 வருஷம் கூட ஆகாது, 20 வருஷம் ஆகும் எடுத்து முடிக்க. ஐ திங்க் வேற யாருக்கும் எந்த கொஸ்டினும் இல்லை போல. ஒரு 1 minute சைலன்ஸா இருந்துச்சுன்னா இதோட செஷனை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா. அதான் நானும் நினைக்கிறேன்.